விசிடி நம்பர் 2128 2128 இடம் சத்தாரா, மகாராஷ்டிர. முரளி தேதி 16/9/1966. முரளி டேட் 16/9/1966. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 26/1/2016. கிளாரிஃபிகேஷன் டேட் 26/1/2016. रात्रि क्लास चल रहा था। இரவு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. 16/9/1966 16/9/1966. चौथी पेज की मध्याह्न में बात चल रही थी। 4வது பக்கத்தின் நடுவின் ஆரம்பத்தில் விஷயம் நடந்து கொண்டிருந்தது. मनमना भव मध्याजी भव। मनमना भव मध्याजी भव यानी बाप को याद करो, वर्षे को याद करो। அப்படியானால் தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். बाकी कोई को याद करेंगे तो मुरझाए जाएंगे और मुख सूख जाए। அதை தவிர வேற யாரையாவது நினைவு செய்தால் முகம் வாடிவிடும், முகம் காய்ந்துவிடும். ऐसे फिलड़ा मुख हो जाएगा एकदम। இப்படி முகம் ஒரேடியாக தொங்கிவிடும், வாடிவிடும். तो नहीं, तुमको तो याद कर करके खुशनुमा चेहरा बनाना है। ஆகவே இப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு நினைவு செய்து கொண்டே முகத்தை மிகவும் மலர்ந்த முகமாக வைக்கணும். क्योंकि तुम बच्चे सौभाग्यशाली हो ना। ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் சௌபாகியசாலி ஆகுவீர்கள் இல்லையா? सौभाग्यशाली भी किसका? तुम्हारा वो बाप और वो। சௌபாகியசாலியாகவும் யாருடையவங்களாக இருக்கிறீங்க? உங்களுடைய தந்தை, அவரு. वो तो कितना होता है। அவர் எப்படி இருக்காரு? तुमको तो कभी भी रोना नहीं आना चाहिए, बिल्कुल ही। உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பொழுதும் கூட அழுகை வரக்கூடாது. क्यों? ஏன் அப்படி? तुमको भविष्य 21 जन्म नहीं रोना है। ஏனென்றால் உங்களுக்கு வருங்காலத்தில் 21 பிறவிகள் வரை அழக்கூடாது. और इस समय अगर रोती रहेंगी மற்றும் இந்த நேரத்தில் ஒருவேளை அழுது கொண்டே இருந்தால் तो तुम्हारी आत्मा कच्ची पड़ जाएगी। பிறகு உங்களுடைய ஆத்மா கச்சாவாக இருக்கும், உறுதியாகாமல் இருக்கும். समझा ना? புரிந்து கொண்டீர்கள் இல்லையா? किस समय रोने की बात बताई? எந்த நேரம் அழுகக்கூடிய விஷயத்தை சொல்லிருக்கிறார்? संगम युग में अगर थोड़ी भी मुरझाइश आती है, रोना होता है, சங்கம் யுகத்தில் ஒருவேளை கொஞ்சம் கூட வாடி விடுகிறீர்கள், அழுகை வருகிறது, तो उसका रिजल्ट क्या होगा? அப்பொழுது அதனுடைய ரிசல்ட் என்னவாகும்? 84 जन्मों में आत्मा में जो पावर होना चाहिए सुख भोगने की, 84 பிறவிகளில் ஆத்மாவில் எந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டுமோ वो सुख भोगने की पावर नहीं रहेगी।
அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய பவர் இருக்காது. जरूर किसके कारण रोई होंगी। கண்டிப்பாக யாருடைய காரணத்தால் அழுதுருப்பாங்க. और जिसके कारण रोएंगी மற்றும் யாருடைய காரணத்தால் அழுவார்களோ उसके लिए तुमको सजा खानी पड़ेगी। பிறகு அதற்காக உங்களுக்கு தண்டனையை வாங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். कोई किसके कारण रोता है? हैं? யாராவது எந்த காரணத்தால் அழுறாங்க? अपनी देह के कर्म भोग के कारण रोता है। தன்னுடைய உடலுடைய கர்ம போகத்தின் காரணத்தால் அழுகிறார்கள். देह के संबंध के कारण रोता है। தேகத்தின் சம்பந்தத்தின் காரணத்தால் அழுறாங்க. कोई न कोई देह के पदार्थ के कारण रोता है। ஏதாவது தேகத்தின் பொருட்கள் பதார்த்தங்களின் காரணத்தால் அழுகுறாங்க. देह के कोई न कोई संपर्की होते हैं। தேகத்தின் யாராவது தொடர்பினர் இருக்கிறாங்க. थोड़े समय संपर्क में आने वाले वो भी रुला देते हैं। கொஞ்ச நேரத்திற்காக தொடர்புல வரக்கூடியவங்க இருக்காங்க, அவங்க கூட அழ வைக்கிறாங்க. कभी कोई समय ऐसा आ जाता है ஏதாவது நேரம் இப்படிப்பட்ட நேரமாக வந்துடுது. पूर्व जन्म के हिसाब किताब वाला, கடந்த ஜென்மத்தின் கணக்கு வழக்கினுடைய நேரம், वो समय रुला देता है। அந்த நேரம் கூட அழ வைத்து விடுகிறது. तो कोई भी कारण बना हो, ஆகவே எந்த காரணமாக இருந்தாலும் சரி, उस कारण के लिए तुमको सजा खानी पड़ेगी। அந்த காரணத்திற்காக உங்களுக்கு தண்டனையை வாங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். बाबा तो कहते हैं आज मम्मा मरे तो भी हलवा खाना और बीवी मरे तो भी हलवा खाना। பாபா சொல்றாங்க, இன்னைக்கு மம்மா இறந்தால் கூட அல்வா சாப்பிடுங்க, அப்புறமா மனைவி இறந்தால் கூட அல்வா சாப்பிடுங்க. प्यारे प्यारे संबंध कौन से बताए? அன்பான உறவுகள் என்னவென்று சொல்லியிருக்கிறார்? जो बहुत सुख देने वाले हैं। எது மிகவும் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது? अम्मा बहुत सुख देती है। அம்மா ரொம்ப சுகத்தை கொடுக்கறாங்க. और மற்றும் यार घरवाली भी बहुत सुख देती है। வீட்ல இருக்கக்கூடியவங்க அதாவது மனைவி கூட ரொம்ப சுகத்தை கொடுக்கறாங்க. अगर बहुत सुख न देती होती तो कोई शादी भी न करते। ஒருவேளை ரொம்ப சுகத்தை கொடுக்காமல் இருந்தால் யாருமே திருமணம் செய்யாம இருந்திருப்பாங்க. तो दोनों सुखदायी संबंधों के लिए बताया, अगर मर जाएं तो भी क्या करना है। ஆகவே அந்த இரண்டு சுகத்தை கொடுக்கக்கூடிய சம்பந்தங்களுக்காக சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? तो भी हाँ खुशी का हलवा खाना है। அப்பொழுது கூட குஷியா இருக்கக்கூடிய அந்த அல்வாவை சாப்பிடணும். குஷியின் அல்வாவை சாப்பிடணும். ये नहीं कहा बप्पा मर जाए तो இது சொல்லவில்லை என்னவென்றால் हलवा खाना அப்பா இறந்துட்டா அல்வா சாப்பிடுங்கன்னு. है अपने को सेफ कर दिया। தன்னை சேஃப் ஆக்கி கொண்டார். क्यों? ஏனப்படி? अपने को क्यों सेफ कर दिया? தன்னை ஏன் பாதுகாப்பாக்கி கொண்டார்? है तो अमर है, वो कभी
मरता ही नहीं है। ஏனென்றால் அவர் அமர் ஆவார், எப்பொழுதுமே இறப்பதே இல்லை. कभी रोने की बात नहीं है। எப்பொழுதுமே வந்து அழக்கூடிய விஷயமே இல்லை. कुछ भी हो जावे, என்ன ஆகினாலும் சரி. क्योंकि ஏனென்றால் जो कुछ भी होगा वर्षा तो फिर भी बाप से ही मिलेगा। என்ன நடந்தாலும் சரி, ஆஸ்தி என்பது தந்தையிடமிருந்துதான் கிடைக்கும். कौन सा वर्षा? என்ன ஆஸ்தி? सुख और शांति का बेहद का वर्षा बेहद के बाप से ही मिलेगा। சுகம் மற்றும் நிம்மதியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் இருந்துதான் கிடைக்கும். कि हमको तुमको जिसको भी चाहिए, உங்களுக்கு எனக்கு யாருக்கு வேண்டாலும் சரி. किसने बोला? யார் சொன்னாங்க? हैं? ब्रह्मा बाबा ने बोला। பிரம்மா பாபா சொன்னாரு, हमको, நமக்கு, तुमको। உங்களுக்கு. तुमको किसको बोला? உங்களுக்குன்னு யாருக்கு சொன்னாரு? हैं? हमको बोला। ब्रह्मा बाबा बोलेंगे तो चंद्रवंशियों के लिए बोलेंगे ना। நமக்கு என்று பிரம்ம பாபா சொன்னால் அது சந்திரவம்சிகளுக்காக சொல்வார் இல்லையா? हमको, நமக்கு, तुमको। तुमको माने உங்களுக்கு. உங்களுக்கு என்றால் जिनसे सन्मुख बात करते हैं, इनसे யாரோடு நேர்முகமாக பேசுறாங்க? யாரோட நேர்முகமாக பேசுறாங்க? सन्मुख बात करते हैं। है? अरे सहयोगी बच्चों से ही बात करते हैं ना। सबसे बड़े सहयोगी कौन बनते हैं? ब्रह्मा बाबा के। அரே, சகயோகி குழந்தைகளிடம் தானே பேசுறாங்க. மிகவும் பெரிய சகயோகி பிரம்ம பாபாவுக்கு யார் ஆகுறாங்க? दीदी दादी बनती है। யாரோ தீதி தாதின்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, தீதி தாதி ஆகுறாங்களா? दीदी दादी ने सहयोगी बन करके उनका पद नीचा कराई दिया। தீதி தாதிகள் வந்து சகயோகி ஆகிவிட்டு அவங்களுடைய பதவியை தாழ்ந்ததாக்கி விட்டாங்களா? या ऊंचा बनाई दिया? இல்லையானால் உயர்ந்ததாகி விட்டாங்களா? कैसे? யாரோ சொல்றாங்க தாழ்ந்ததாக்கி விட்டாங்கன்னு. பாபா கேக்குறாரு, எப்படி? है? नहीं, उनके सामने से वो हम नहीं। யாரோ சொல்றாங்க சிவோகம், நான் தான் சிவன் என்று சொன்னதனால். பாபா சொல்றாரு, இல்லை, அவங்களுக்கு முன்னால் சிவோகம் என்ற விஷயம் இல்லை. उनके सामने दीदी दादियां जो थी, அவருக்கு முன்னால் எந்த தீதி தாதிகள் இருந்தார்களோ उनकी बुद्धि में बैठा हुआ था அவங்களுடைய புத்தியில இது அமர்ந்து இருந்தது. कि गीता का भगवान साकार में என்னவென்றால் கீதையினுடைய பகவான் சாகாரத்தில் कृष्ण की आत्मा ही है। கிருஷ்ணருடைய ஆத்மாதான் ஆவாங்க. माना ब्रह्मा बाबा ही गीता का भगवान है। அப்படியானால் கீதையினுடைய பகவான் பிரம்ம பாபா தான் அப்படி நினைத்தாங்க. और मुरली बोलती कि गीता का भगवान कृष्ण नहीं है। மற்றும் முரளி சொல்கிறது கீதையினுடைய பகவான் கிருஷ்ணர் இல்லை என்று. तो ये बात ஆகவே இந்த விஷயம் दीदी दादियों की बुद्धि में कभी नहीं आई। தீதி தாதிகளுடைய புத்தியில் எப்பொழுதுமே வரவில்லை. अच्छा, मम्मा की बुद्धि में आई होगी। நல்லது, மம்மாவினுடைய புத்தியில வந்திருந்துச்சா என்ன? है? मम्मा तो बहुत मनन चिंतन मंथन वाली थी। மம்மா வந்து மிகவும் அதிகமாக மனச்சிந்தன் மந்தன் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. उसकी बुद्धि में भी नहीं आई। அவங்களுடைய புத்தியில கூட வரவில்லை.
कि बाबा जो वर्षा देने की बात करते हैं என்னவென்றால் பாபா வந்து எந்த ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறாரோ वो इसी जन्म में वर्षा देने की बात करते हैं या अगले जन्म में वर्षा देने की बात करते हैं? அது இதே பிறவியில் ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறாரா இல்லையானால் அடுத்த பிறவியில் கொடுப்பதற்கான விஷயமா? इसी जन्म में वर्षा देने की बात करते हैं। இதே பிறவியில் தான் ஆஸ்தியை கொடுக்க வேண்டிய விஷயத்தை சொல்கிறார். और ब्रह्मा को भी ये बात बुद्धि में बैठी थी மற்றும் பிரம்மாவிற்கு கூட இந்த விஷயம் புத்தியில் அமர்ந்திருந்தது. कि मैं अब इसी जन्म में जाकर क्या बनूंगा? என்னவென்றால் நான் இப்பொழுது இதே உடலில் சென்றுவிட்டு இதே பிறவியில் என்ன ஆகுவேன்? कृष्ण बनूंगा। கிருஷ்ணர் ஆகுவேன். लेकिन ये बात बुद्धि में नहीं थी ஆனால் இந்த விஷயம் புத்தியில் இல்லை. कि शरीर छोड़ करके कोई के शरीर में प्रवेश करके कृष्ण बनूंगा। என்னவென்றால் உடலை விட்டு யாரோ ஒருத்தரின் உடலில் பிரவேசமாகிவிட்டு அப்புறமாக தான் கிருஷ்ணர் ஆகுவேன். இந்த விஷயம் அவருடைய புத்தியில் அமரவில்லை. पार्ट शरीरधारी आत्मा बजाती है பாட் என்பது உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா வந்து செய்றாங்களா या प्रवेश करने वाली आत्मा पार्ट बजाती है? मान्यता किसकी होती है? இல்லையானால் பிரவேசம் செய்யக்கூடிய ஆத்மா வந்து பாட்டை செய்கிறதா? யாருக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? शरीरधारी की मान्यता होती है। உடல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கருதப்படுகிறது. तो ये बात उनकी बुद्धि में भी कभी नहीं आई। ஆகவே இந்த விஷயம் அவருடைய புத்தியில கூட எப்பொழுதுமே வரவில்லை. क्या என்ன விஷயம்? कि हम डायरेक्ट सूर्य के बच्चे नहीं हैं। என்னவென்றால் நம்ம டைரக்டான சூரியனுடைய குழந்தை இல்லை. कृष्ण को कृष्ण चंद्र भी कहा जाता है ना। கிருஷ்ணரை கிருஷ்ண சந்திரன் என்று கூட சொல்லப்படுகிறது இல்லையா? राम को भी रामचंद्र कहा जाता है। ராமரை கூட ராமச்சந்திரன் என்று சொல்லப்படுகிறது. तो उन दोनों में पहला चंद्रमा कौन ஆகவே அவங்க இருவரிலும் முதல் சந்திரன் யாரு? है? न राम कैसे? யாரோ சொல்றாங்க ராமர்னு. பாபா கேக்குறாரு எப்படி? है कृष्णचंद्र। सतयुग में पहला पत्ता कौन बनेगा? கிருஷ்ண சந்திரனா? சத்தியுகத்தில் முதலில் யார் ஆகுறாங்க? कृष्ण वाली आत्मा கிருஷ்ணருடைய ஆத்மா. और कृष्ण को जन्म देने वाला மற்றும் கிருஷ்ணருக்கு பிறப்பை கொடுக்கக்கூடியவங்க है? वो चंद्रमा कहा जाएगा அவரை சந்திரமா என்று சொல்ல முடியுமா? या ज्ञान सूर्य कहा जाएगा? இல்லையானால் ஞான சூரியன் என்று சொல்ல முடியுமா? वो तो ज्ञान सूर्य हो गया। அவர் ஞான சூரியன் ஆகிவிட்டார். तो देखो ஆகவே பாருங்கள், सूर्य से वर्षा मिलना अच्छा, पावरफुल से ज्यादा वर्षा अच्छा मिलेगा, पावरफुल वर्षा मिलेगा சூரியனிடம் இருந்து ஆஸ்தி கிடைப்பது நல்லதா? பவர்ஃபுல்லிடம் இருந்து பவர்ஃபுல்லான ஆஸ்தி கிடைக்குமா? या कमजोर से अच्छा वर्षा मिलेगा? இல்லையானால் பலவீனமாக இருக்கக்கூடியவர்களிடம் இருந்து நல்ல ஆஸ்தி கிடைக்குமா? एक है देने वाला ஒண்ணு வந்து கொடுக்கக்கூடியவர், ज्ञान सूर्य ज्ञान देने वाला है, ஞான சூரியன் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஆவார். और चंद्रमा ज्ञान सूर्य से மற்றும் சந்திரன் लेने वाला है, ஞான சூரியனிடம் இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர் ஆவார். ज्ञान की रोशनी लेता है। ஞானத்தின் வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறார். तो जो लेता है ஆகவே யார் எடுத்துக்கொள்கிறாரோ वो बड़ा या देने वाला बड़ा? அவர் பெரியவர் ஆகிவிட்டாரா? இல்லையானால்
கொடுக்கக்கூடியவர் பெரியவராகி விட்டாரா? देने वाला बड़ा। கொடுக்கக்கூடியவர் தான் பெரியவராகி விட்டாரு. तो ब्रह्मा की बुद्धि में हमेशा ये बैठा रहा ஆகவே பிரம்மாவினுடைய புத்தியில எப்பொழுதுமே இதுதான் அமர்ந்து இருந்தது. कि मैं तो साकार में भगवान हूँ। என்னவென்றால் நான் சாக்காரத்தில் பகவான் ஆவேன். गीता का भगवान साकार में मैं हूँ। கீதையினுடைய பகவான் சாக்காரத்தில் நான் தான் ஆவேன். तो अपने से बड़ा किसी को समझते ही नहीं। ஆகவே தன்னை விட யாரையுமே பெரியவங்க என்று புரிந்து கொள்ளவே இல்லை. इसलिए அதனால்தான் अहंकार के कारण அகங்காரத்தின் காரணத்தால் वर्षे की कमी आ जाती है ஆஸ்தியின் குறை வந்து விடுகிறது. या वर्षा पूरा मिलता है? இல்லையானால் ஆஸ்தி என்பது முழுமையாக கிடைக்கிறதா? कमी आ जाती है। குறைவாகி விடுகிறது. वैसे भी देखा जाए दुनिया में जितने भी அதே போலவே உலகத்தில் பார்த்தாலும் கூட अहंकारी धर्म हैं எவ்வளவெல்லாம் அகங்கார தர்மம் இருக்கிறதோ उनको राजाई का वर्षा मिलता है तो ना के बराबर। அவங்களுக்கு ராஜாங்கத்தின் ஆஸ்தி கிடைத்தாலும் கூட எதுவுமே இல்லாததுக்கு சமமாக தான் கிடைக்கிறது. या तो मिलता ही नहीं, जैसे आर्य समाजी हैं। இல்லையானால் கிடைப்பதே இல்லை. எப்படி ஆரிய சமாஜிகள் இருக்காங்க. प्रजातंत्र राज्य चलता है, 2-5 साल का वर्षा मिलता है राजाई का। फिर பிரஜாதந்திர ராஜ்யத்தை நடத்துனாங்க. 2-5 வருடங்கள் வரை ராஜ்யம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு फिर राजाई खलास। பிறகு ராஜாங்கம் முடிந்து விடுகிறது. आधे नास्तिक हैं, பாதி நாஸ்திகர்களாக இருக்கிறாங்க. भगवान को नहीं मानते, आत्मा को नहीं मानते, பகவானை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆத்மாவையும் ஏற்றுக்கொள்வதில்லை. स्वर्ग को नहीं मानते, नरक को नहीं मानते। ஸ்வர்கத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, நரகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. कहते स्वर्ग नरक क्या है? சொல்றாங்க ஸ்வர்கம் மற்றும் நரகம் என்ன? इसी दुनिया में स्वर्ग, इसी दुनिया में नरक। இதே உலகத்துல ஸ்வர்கம், இதே உலகத்துல நரகம் இருக்கு. अलग से कोई स्वर्ग नरक नहीं होता। தனியாக வேற எந்த ஸ்வர்க நரகமும் இருப்பதில்லை என்று சொல்கிறார்கள். हम ही नरक बनाने वाले, हम ही स्वर्ग बनाने वाले। நம்ம தான் நரகத்தை உருவாக்கக்கூடியவங்க மற்றும் நம்ம தான் ஸ்வர்கத்தை உருவாக்கக்கூடியவங்க. हम चाहे तो एटम बम से अभी दुनिया का विनाश कर दे। நம்ம விரும்பினால் இப்பொழுதே ஆட்டம் பம் மூலமாக உலகத்தை அழித்து விடலாம். ये अहंकार सबसे बड़ा चढ़ा रहता है। இந்த அகங்காரம் தான் மிகவும் அதிகமாக ஏறி இருக்கு. तो देखो उन अहंकारियों को भगवान से प्राप्ति राजाई की नहीं होती। ஆகவே பாருங்கள், அந்த அகங்காரிகளுக்கு பகவானிடம் இருந்து ராஜாங்கத்தின் பிராப்தி கிடைப்பதில்லை. जो भगवान का वर्षा है राजाई, कंट्रोलिंग पावर। எது பகவானுடைய ஆஸ்தி ஆகுகிறது? ராஜாங்கம், கண்ட்ரோலிங் பவர். उनकी आत्मा में वो कंट्रोलिंग पावर नहीं आती। அவர்களின் ஆத்மாவில் அந்த கண்ட்ரோலிங் பவர் வருவதில்லை. बाकी कोई कामी है, क्रोधी है, लोभी है, அதை தவிர யாராவது காமியாக இருக்கிறாங்க, குரோதியாக கோபம் செய்பவர்கள் மற்றும் பேராசை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. क्या என்ன? कितना भी कामी हो, कितना भी क्रोधी हो, कितना भी लोभी हो, कितना भी मोही हो, எவ்வளவு காமியாக இருந்தாலும் சரி, கோபம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, பேராசை கொண்டவர்கள், பற்று கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, तो भी उनको भगवान का वर्षा मिल ही जाता है। அப்பொழுது கூட அவர்களுக்கு கொஞ்சமாவது பகவானுடைய ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. किसको नहीं मिलता? ஆனால் अहंकारियों को नहीं मिलता। யாருக்கு கிடைப்பதில்லை? அகங்காரிகளுக்கு கிடைப்பதில்லை. तो ब्रह्मा बाबा में अहंकार का पुट हुआ या नहीं हुआ? ஆகவே பிரம்ம பாபாவில் அந்த அகங்காரம் இருந்ததா இல்லையா? है? अरे हुआ कि नहीं हुआ? இருந்ததா हुआ। இல்லையா? இருந்தது.
अपन को ही गीता का भगवान समझ लिया। தன்னையே கீதையினுடைய பகவான் என்று புரிந்து கொண்டார். गीता माता तो कहा, கீதா மாதா என்று சொன்னார்தான். लेकिन ஆனால் माता का पति खुद बन के बैठ गए। அந்த அம்மாவினுடைய கணவர் தானே ஆகிவிட்டு அமர்ந்து விட்டார். तो वो वर्षा नहीं मिलता ஆகவே அந்த ஆஸ்தி கிடைப்பதில்லை. जो भगवान बाप से डायरेक्ट मिलना चाहिए। नर से डायरेक्ट क्या बनने का? नारायण बनने का इसी जन्म में। எந்த ஆஸ்தி என்றால் பகவானிடம் இருந்து எந்த டைரக்டான ஆஸ்தி கிடைக்க வேண்டும். இதே உடலில் இருந்து நரன்ல இருந்து நாராயணன் இதே உடல்ல ஆகணும் என்று. तो बोला ஆகவே சொல்லியிருக்கிறார், जबकि हमको तुमको और जिनको भी எப்பொழுது நமக்கு உங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் சரி वर्षा चाहिए, वो बेहद का वर्षा बाप से ही मिलना है। ஆஸ்தி வேண்டும். அந்த ஆஸ்தி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் இருந்துதான் கிடைக்கும். मतलब அதனுடைய அர்த்தம் हमको நமக்கு माने चंद्रवंशियों को, அப்படியானால் சந்திரவம்சிகளுக்கு, तुमको मन सूर्यवंशियों को, உங்களுக்கு என்றால் சூரியவம்சிகளுக்கு. हमको किसने बोला और तुमको किसने बोल दिया? நமக்கு என்று யார் சொல்லிவிட்டார், உங்களுக்கு என்று யார் சொல்லிவிட்டார்? है हमको ब्रह्मा बाबा ने बोल दिया और तुमको किसने बोला? शिव बाबा ने बोला। நமக்கு என்று பிரம்ம பாபா சொல்லிவிட்டார், உங்களுக்கு என்று சிவபாபா சொல்லிவிட்டார். शिव बाबा तो इमर्ज करके बोलते थे ना। சிவபாபா இமர்ஜ் ஆக்கி விட்டு சொன்னார் இல்லையா? तुमको किसको बोला जाता है? உங்களுக்கு என்று யாரை சொல்லப்படுகிறது? बाजू वाले को बोला जाता है, पीछे वाले को बोला जाता है, பக்கத்துல या सामने वाले को बोला जाता है? பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லப்படுதா, பின்னாடி இருக்கவங்களுக்கு சொல்லப்படுதா, இல்லையானால் முன்னாடி இருக்கவங்களுக்கு சொல்லப்படுதா? सामने वाले को तुमको बोला जाता है। तुम सन्मुख बैठ करके सुनते हो। முன்னால் இருக்கக்கூடியவங்களை தான் உங்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் நேர்முகமாக அமர்ந்து கொண்டு கேட்கிறீர்கள். तुमको की खासियत क्या हुई? तुम सन्मुख बैठ करके भगवान के डायरेक्ट सन्मुख बैठ करके सुनते हो। உங்களுடைய விசேஷம் என்னவாகி விட்டது? நீங்கள் டைரக்டாக பகவானுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு கேட்கிறீர்கள். तो तुमको या दुनिया में जिनको भी ஆகவே உங்களுக்கு இல்லையானால் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, चाहे इस्लामी हो, बौद्धी हो, क्रिश्चियन हो, இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, பௌத்தியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, कोई भी धर्म वाले हो, எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, उनको भी सुख शांति का वर्षा मिलता है कि नहीं? அவங்களுக்கு கூட சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஆஸ்தி கிடைக்கிறதா இல்லையா? है? पहले जन्म में जीवन मुक्ति का वर्षा तो सबको मिलता ही है। முதல் பிறவியில் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி எல்லாருக்குமே கிடைக்கிறது. तो जिसको भी चाहिए ஆகவே யாருக்கு बेहद के बाप से ही वर्षा मिलता है। इसलिए எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. बच्चे कुछ भी हो तो बाप की याद में रहना है। அதனால்தான் குழந்தைகளே, என்ன நடந்தாலும் சரி தந்தையினுடைய நினைவில் இருங்கள். क्या कहा? என்ன சொன்னார்? दुनिया में कितना भी बड़े से बड़ा मुसीबत का पहाड़ गिर जाए, உலகத்தில் எவ்வளவு பெரியதிலும் பெரிய பிரச்சனையின் மலையை விழுந்து விட்டாலும் சரி, है कुछ भी नीचे ऊपर हो जाए, என்ன வேண்டாலும் மேலே கீழே ஆகிவிட்டாலும், बड़े से बड़ा मरहा पड़ जाए, सारा गांव खलास हो जाए, பெரியதிலும் பெரிய அழிவு வந்துவிட்டாலும் சரி, எந்த கிராமத்தில் நாம் இருக்கிறோமோ அது அழிந்து விட்டாலும் சரி, सारा गांव खलास हो जाए,
जिस शहर में हम रहते हैं वो पूरा शहर ही क्या न हो जाए எந்த மாநகராட்சியில் நாம் இருக்கிறோமோ அது முழுவதும் है, सारा शहर खलास हो जाए, அந்த முழு சிட்டியும் அழிந்து விட்டாலும் சரி, लेकिन तुम्हारी खुशी नहीं जानी चाहिए। ஆனால் உங்களுடைய குஷி வந்து போக கூடாது। क्यों ஏன் அப்படி? है कि जिनको मरना था वो तो मरे। ஏனென்றால் யாருக்கு இறக்கணும் என்று இருந்ததோ அவர்கள் இறந்தார்கள்। क्यों मरे? ஏன் இறந்தார்கள்? कुछ पूर्व जन्मों का हिसाब किताब है तब मरे, ஏனென்றால் கடந்த ஜன்மத்தின் ஏதாவது கணக்கு வழக்கு இருந்தது அப்பொழுது இறந்தார்களா? या बिना हिसाब किताब के मरे? இல்லையானால் கணக்கு வழக்கே இல்லாமல் இருந்தார்களா? कुछ न कुछ कर्म ऐसे किए हैं ஏதாவது கர்மம் இப்படி செய்திருக்கிறாங்க, जो अंत समय का सुख नहीं देख सकते। எந்த காரணத்தால் கடைசி பிறவினுடைய சுகத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை। जो भगवान से मिलता है, எது பகவானிடமிருந்து கிடைக்கிறது, जो गीता में लिखा, वो कुरान में भी लिखा है, எதற்காக குரானத்துல கூட எழுதப்பட்டிருக்கிறது, मुसलमान भी जानते हैं முஸ்லிம்ஸ் கூட அறிவார்கள்। कि खुदा जब कयामत के समय में आता है என்னவென்றால் खुदा எப்பொழுது அழிவினுடைய நேரத்தில் வருகிறாரோ तो भगवान खुदा के बंदे बड़े मौज में रहते हैं। அப்பொழுது खुदाவினுடைய மக்கள் மிகவும் மகிழ்ச்சியில இருக்காங்க। तो बोला ஆகவே சொல்லியிருக்கிறார், कुछ भी हो बाप की याद में रहना है, वर्षा लेना है, என்ன நடந்தாலும் சரி தந்தையினுடைய நினைவில் இருக்க வேண்டும், ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளணும், और तुम्हारा अंजाम है மற்றும் உங்களுடைய ப்ராமிஸ் இருக்கு। क्या? என்ன? तुम्हारा अंजाम एक बहुत बड़ा पक्का अंजाम है, बाबा से किया हुआ। உங்களுக்கு வந்து மிகவும் ஒரு பெரிய உறுதியான ப்ராமிஸ் இருக்கு, அந்த ப்ராமிஸ் நீங்க பாபாவிடம் பண்ணிருக்கீங்க। पहला शब्द बताएं, मेरा। முதல் வார்த்தை சொல்லட்டா? என்னுடையது। है पूरा बताओ, दूसरा न कोई। मेरा तो एक, யார சொல்றாங்க? என்னுடையவர் ஒரே ஒரு சிவாவா? அப்ப பாபா சொல்றாரு, அத முழுசா சொல்லுங்க, வேற யாருமே இல்லை। शिव बाबा, என்னுடையவர் ஒரே ஒரு சிவ பாபா, दूसरा न कोई। வேற யாருமே இல்லை। इस दुनिया में இந்த उलगத்தில் कोई भी काम नहीं आने वाला है, யாருமே வேலைக்கு வரப்போவதில்லை। ऐसी ऐसी स्थितियां परिस्थितियां आ जाएंगी। இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துவிடும்। क्या कर रहे हैं लोग? இப்பொழுது கூட என்ன பண்றாங்க மக்கள்? कोई बच्चे को पकड़े बैठे, कोई चाचा को पकड़े बैठे, யாரோ ஒருத்தவங்க குழந்தையை பிடிச்சிருக்காங்க, யாரோ ஒருத்தர் சித்தப்பாவை பிடிச்சிருக்காங்க, कोई पापा को पकड़े बैठे, சிலர் அப்பாவை பிடித்திருக்காங்க, कोई बच्चा को पकड़े बैठे। சிலர் ஆண் குழந்தையை பிடித்திருக்காங்க। बच्चा हमारा जिंदगी चलाएगा, என்னவென்றால் இந்த ஆண் குழந்தை தான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க। ऐसे होता है ना। இப்படி ஆகுது இல்லையா? अपने अपने संबंधियों को पकड़े बैठे, தன்னுடைய ஒரு ஒரு உறவுகளை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறாங்க। कोई पैसे को पकड़े बैठे, சிலர் வந்து பணத்தை பிடித்து கொண்டிருக்கிறாங்க, प्रॉपर्टी को पकड़े बैठे। ப்ராப்பர்ட்டியை பிடித்திருக்காங்க। तो उनकी बुद्धि उनमें जाती है। ஆகவே அவர்களின் புத்தி வந்து அதுல செல்கிறது। और तुम्हारी बुद्धि किस में जाए? மற்றும் உங்களுடைய புத்தி எதுல செல்லணும்? एक शिव बाबा, दूसरा न कोई। ஒரு சிவ பாபா, வேற யாருமே இல்லை। तो बुद्धि में हमेशा रहे कि हम उनके बच्चे हैं। ஆகவே புத்தியில் இது எப்பொழுதுமே இருக்க வேண்டும், என்னவென்றால் நாம் அவருடைய குழந்தையாகுவோம்। उनके कह के दूर क्यों कर दिया? அவங்களுடைய என்று சொல்லிவிட்டு ஏன் தூரமாக்கி விட்டாங்க? हैं? उनके बच्चे हैं, इनके नहीं है। அவங்களுடைய குழந்தை ஆகுவோம், இவங்களுடைய குழந்தை இல்லை। किनके? யாருடைய? ब्रह्मा बाबा के। பிரம்ம பாபாவின்।
और बाबा आए हैं लेने के लिए। மற்றும் பாபா வந்திருக்கிறார் அழைத்து செல்வதற்காக। क्या? என்ன? और बाबा इस दुनिया में हमको लेने के लिए आ गए हैं। இப்பொழுது பாபா இந்த உலகத்தில் நம்மளை அழைத்து செல்வதற்காக வந்து விட்டார்। आए हैं? हैं? आए हैं? अब नहीं आएंगे? வந்து விட்டாரா? இனிமே பட்டு வரமாட்டாரா? अरे ये क्या बात है? அரே, இது என்ன விஷயமாகி விட்டது? या तो आए हैं या तो आएंगे या तो आ चुके हैं। வந்திருக்காரு, இல்லையானால் வருவாரு, இல்லையானால் வந்து விட்டாரு। अम्मा बाबा के तन में, பிரம்ம பாபாவினுடைய உடலில், दादा लेखराज के तन में தாதா லேகராஜனுடைய உடலில் आए हैं। आए हैं? வந்திருக்காரா? हाँ आए तो हैं। ஆமா, வந்திருக்காரு தான்। परम धाम छोड़ करके इस दुनिया में आए हैं, பரம்தாமத்தை விட்டு இந்த உலகத்தில் வந்திருக்காரு தான்। लेकिन ஆனால் गुप्त है। जैसे குப்தமாக இருக்கிறாரு। எப்படி? कोई आत्मा शरीर छोड़ती है ஏதாவது ஆத்மா வந்து உடலை விடுது, तो माँ के पेट में गुप्त जाकर के रहती है। அப்பொழுது அம்மாவினுடைய உடலில் குப்தமாக சென்று விட்டு இருக்கிறது। तो ये तो कहेंगे कि हाँ आत्मा आई। அப்பொழுது இது வந்து சொல்லப்படுது இல்லையா, ஆத்மா வந்திருக்கு। है? आत्मा आई या नहीं आई? आत्मा हमारे घर में आई। ஆத்மா வந்து வந்திருக்கா இல்லையா? ஆத்மா நம்மளுடைய வீட்டுல வந்திருக்கு। लेकिन ஆனால் प्रत्यक्ष नहीं है, பிரத்யக்ஷமாக இல்லை। पार्ट गुप्त है। இப்பொழுது பார்ட் வந்து குப்தமாக இருக்கிறது। और आए किस लिए है? மற்றும் எதற்காக வந்திருக்காங்க? है वो भी याद रहे। அதுவும் கூட நினைவில் இருக்க வேண்டும்। आए हैं तो किस लिए आए हैं? வந்திருக்காங்கன்னா எதுக்காக வந்திருக்காங்க? पार्ट बजाने आए हैं। பாட் செய்வதற்காக வந்திருக்காங்களா? पार्ट बजा के हाँ हमें छोड़ के चले जाएंगे। பாட் செய்து விட்டு நம்மளை விட்டுட்டு சென்று விடுவாரா என்ன? है? हाँ, पतितों को पावन बनाने का पार्ट बजा करके பதித்தர்களை பாவனமாக்குவதற்கான பாட்டை செய்துவிட்டு हाँ वापस जाएंगे तो हमें भी ले जाएंगे। அவர் திரும்பி சென்றால் கூடவே நம்மளையும் கூட அழைத்து செல்வார்। हम उनके ही धाम में जाएंगे। நாம் அவருடைய தாமத்திற்கு தான் செல்வோம்। क्या कहा? उसके ही धाम में जाएंगे। என்ன சொன்னார்? அவருடைய தாமத்திற்கு தான் செல்வோம்। और जो पढ़ाई पढ़ते हैं மற்றும் எந்த படிப்பை படிக்கிறோமோ उसके एवज में हमको अपना वर्षा नंबरवार मिल जाएगा। அதனுடைய பலனாக நம்மளுக்கு நம்மளுடைய ஆஸ்தி வரிசைகரமாக கிடைத்துவிடும்। क्या कहा? என்ன சொன்னார்? वर्षा जो है ஆஸ்தி என்ன இருக்கிறதோ, सुख और शांति का वर्षा சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஆஸ்தி किसके एवज में मिलेगा? எதனுடைய பதிலாக கிடைக்கும்? पढ़ाई के एवज में। படிப்பினுடைய பலனாக கிடைக்கும்। जिसने जिसती जास्ती गहरी पढ़ाई पढ़ी भगवान की, யாரு வந்து எவ்வளவு அதிகமாக பகவானுடைய படிப்பை ஆழமாக படித்திருக்காங்களோ उसको उतना ही जास्ती जन्म जन्मांतर का அவங்களுக்கு அவ்வளவுதான் அதிகமாக நிறைய பிறப்புக்கான सुख और शांति का वर्षा मिल जाएगा। சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஆஸ்தி வந்து கிடைத்துவிடும்। सबको एक जैसा मिलेगा कि नंबरवार मिलेगा? அனைவருக்குமே ஒரே மாதிரி கிடைக்குமா, இல்லையானால் வரிசைகரமாக கிடைக்குமா? नंबरवार क्यों मिलेगा? ஏன் வரிசைகரமாக கிடைக்கும்? हैं? एक ही तो पढ़ाई हम पढ़ रहे हैं, ஒருத்தருடைய படிப்பு தானே நாம் படிக்கிறோம்। तो एक जैसा वर्षा मिलना चाहिए। பிறகு ஒரே மாதிரி ஆஸ்தி கிடைக்க வேண்டும்। अरे अरे दुनिया में भी एक बाप होता है तो अपनी प्रॉपर्टी बच्चों को बराबर बराबर बांट जाता है।
அரே உலகத்தில் கூட ஒரே ஒரு தந்தை இருந்தால் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை குழந்தைகளுக்கு சரிசமமாக பிரிக்கிறார். या ज्यादा कम बांट जाता है? இல்லையானால் அதிகமாக குறைவாக பிரிக்கிறாரா? हैं? बराबर बराबर बांट जाता है। சரிசமமாக தான் பிரிக்கிறார். तो ये बाबा ऐसा क्यों करता है? பிறகு இந்த பாபா ஏன் இப்படி செய்கிறார்? नंबरवार क्यों कहता है? ஏன் வரிசைகரமாக என்று சொல்கிறார்? हैं? हाँ। बाबा बता देते हैं पहले से। என்ன பாபா வந்து முதலியே சொல்லி விடுகிறார். क्या? என்ன சொல்றாரு? कि मैं बाप के साथ साथ टीचर भी हूँ। என்னவென்றால் நான் வந்து தந்தைக்கு கூடவே ஆசிரியர் டீச்சரும் ஆகுவேன். सुप्रीम टीचर हूँ। சுப்ரீம் டீச்சர் ஆவேன். जितनी तुम पढ़ाई पढ़ेंगे उतना ऊंच पद पावेंगे। எவ்வளவு அதிகமாக நீங்கள் படிப்பீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். अभी ठीक है ना? இப்பொழுது சரிதானே? इसमें मुझने की तो दरकार नहीं है, இதுல வந்து குழப்பம் அடைய வேண்டிய விஷயமே இல்லை. क्योंकि ये तो एक ही मधुबन है। ஏனென்றால் இது வந்து ஒரே ஒரு மதுபனம் ஆகும். और तो कोई मधुबन है नहीं। வேற எந்த ஒரு மதுபனும் இல்லை. क्यों? ஏன் அப்படி? सतारा मधुबन नहीं है? சத்தாரா வந்து மதுபன் இல்லையா என்ன? है? बताओ। சொல்லுங்க. अरे सतारा मधुबन मानेंगे या नहीं? சத்தாராவை மதுபன் என்று ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? मानेंगे। ஏற்றுக்கொள்ளப்படுமா? और तो सब आर्टिफिशियल मधुबन बने हुए हैं। மற்றது அனைத்துமே ஆர்டிபிஷியல் மதுபனமாக இருக்கிறது. क्या कहा? என்ன சொல்லிவிட்டார்? तो फिर आर्टिफिशियल चीज लेनी चाहिए। பிறகு அந்த ஆர்டிபிஷியல் பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்ன? हैं? अरे ओरिजिनल चीज लेनी चाहिए कि आर्टिफिशियल लेना चाहिए? அரே ஒரிஜினலை எடுத்துக்கொள்ளணுமா இல்லையானால் ஆர்டிபிஷியல் எடுத்துக்கொள்ளணுமா? हीरा खरीदना है வைரத்தை வாங்குறோம். तो ओरिजिनल हीरा खरीदना है, उसकी कीमत पक्की ज्यादा होगी। அப்பொழுது அசலான வைரம் வந்து அதனுடைய விலை அதிகமாக இருக்குமா? या इमिटेशन हीरा खरीदेंगे? இல்லையானால் இமிடேஷன் வைரத்தை வாங்கினால் हैं? आर्टिफिशियल खरीदेंगे? ஆர்டிபிஷியலை வாங்கினால் जैसे अमेरिका के हीरे आते हैं, எப்படி வந்து அமெரிக்காவினுடைய வைரம் வருகிறது? 25 पैसे का भी एक हीरा आ जाएगा। 25 ரூபாயில கூட ஒரு வைரம் வந்துவிடும். ऐसा लेंगे? அப்படிப்பட்டதை வாங்குவீங்களா? आर्टिफिशियल लेना चाहिए। ஆர்டிபிஷியலை வாங்க வேண்டுமா? हाँ, तो जब आर्टिफिशियल मधुबन है तो छोड़ो, हटो, छोड़ो, भागो यहाँ से। அப்ப ஆர்டிபிஷியலாக மதுபன் இருக்கும் பொழுது இதை விட்டுடுங்க, ஓடிடுங்க இங்க இருந்து. यहाँ फालतू बैठना है। இல்லன்னா இங்க வீணாகவே வந்து அமரணுமா என்ன? अरे सतारा मिनी मधुबन जब आर्टिफिशियल है அரே சத்தாரா மினி மதுபன் எப்பொழுது ஆர்டிபிஷியலாக இருக்கிறதோ तो छोड़ के भागो यहाँ से। அப்பொழுது அதை விட்டுட்டு ஓடுங்க. क्यों आरती माता? ஏன் ஆர்த்தி மாதா? कहाँ जाओगे? दौंड में? எங்க போகுவீங்க? தவுண்டுக்கு போகுவீங்களா? दौंड में भी आर्टिफिशियल है। தவுண்டு மதுபன் கூட ஆர்டிபிஷியல் हैं? ஆகும். महामधुबन में जाएंगे? அப்ப அந்த மாதாஜி சொல்றாங்க மகா மதுபனுக்கு போகுவோம். अच्छा, ऐसे नहीं। நல்லது. பாபா சொல்றாரு இப்படி இல்ல. बाबा ने कहा उस समय की बात। பாபா வந்து சொல்லியிருக்கிறார் தான், ஆனால் இது வந்து அந்த நேரத்திற்கான விஷயமாகும். 66 की बात बताई। क्या बताई? 66 விஷயம். என்ன விஷயத்தை சொன்னாரு? एक ही मधुबन है। ஒன்னே ஒண்ணுதான் மதுபன் ஆகும். क्या? एक ही मधुबन है और तो कोई मधुबन नहीं है। ஒரே ஒரு மதுவனம் தான் இருக்கிறது, வேற எதுவுமே மதுபனம் இல்லை. है बोला या होगा बोला? இல்லை என்று சொன்னாரா இல்லையானால் இருக்கும் என்று சொன்னாரா? है, और तो सब
आर्टिफिशियल मधुबन बने हुए हैं, उन लोगों की बात बताई जो भगवान बन के बैठे हैं। மத்தது எல்லாமே ஆர்டிபிஷியல் மதுபனமாக இருக்கிறது. இது வந்து அவங்களுக்காக சொல்லப்பட்டது. யார் வந்து தன்னை பகவான் என்று சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார்களோ, उस समय भी 66 में भी भगवान बने हुए बैठे थे ना। 66ல கூட பகவானாக தன்னை சொல்லிக்கொண்டு அமர்ந்து இருந்தார்கள் இல்லையா? तो उनकी बताइए, और तो सब आर्टिफिशियल मधुबन बने हुए हैं। ஆகவே இந்த விஷயம் அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? மற்ற அனைத்துமே ஆர்டிபிஷியல் மதுவனமாக இருக்கிறது என்று. हैं का मतलब क्या हुआ? இருக்கு என்ற அர்த்தம் என்னவாகி இருக்கிறது? हैं? उस समय की बात बताई। இது வந்து அந்த நேரத்திற்கான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். वहाँ कोई थोड़ा ही बैठ करके ये राजयोग सिखलाया जाता है। அங்கு என்ன இப்படி அமர்ந்து கொண்டு ராஜயோகத்தை சொல்லி தரப்படுகிறதா? कहाँ? எங்க? हैं? जो आर्टिफिशियल मधुबन बनाए हैं गुरुओं ने, எந்த குருக்கள் வந்து ஆர்டிபிஷியல் மதுபனத்தை உருவாக்கி இருக்கிறார்களோ, वहाँ कोई राजयोग थोड़ा ही सिखलाया जाता है। அங்கு என்ன ராஜயோகத்தை கற்பிக்கப்படுகிறதா? और यहाँ तुम्हारे सतारा में மற்றும் இங்கு உங்களுடைய சத்தாரா மதுபன்ல आर्टिफिशियल राजयोग सिखलाया जाता है या ओरिजिनल राजयोग सिखलाया जाता है? உண்மையான ராஜயோகத்தை கற்று தரப்படுகிறதா இல்லையானால் ஆர்டிபிஷியல் ராஜயோகத்தை கற்று தரப்படுகிறதா? ओरिजिनल राजयोग से पक्का है। அனைவரும் சொல்றாங்க ஒரிஜினல் ராஜயோகம்னு. பாபா கேக்குறாரு, ஒரிஜினல் ராஜயோகமா? இது உறுதியா சொல்றீங்களா? अच्छा, நல்லது. कहाँ भी जाओ, எங்கு சென்றாலும் சரி, इस दुनिया में कहाँ भी जाओ, 66 की बात बताई। இந்த உலகத்தில் எங்கு வென்றாலும் செல்லுங்க. 1966 விஷயத்தை சொல்லியிருக்கிறார். सब जगह आर्टिफिशियल राजयोग सिखलाया जाता है। அனைத்து இடமுமே ஆர்டிபிஷியல் ராஜயோகத்தை தான் கற்று தரப்படுகிறது. कहाँ भी प्रैक्टिकल नहीं सिखलाया जाता। எங்குமே வந்து பிராக்டிக்கல் வந்து கற்று தருவதில்லை. वो गीता बैठ करके सुनाते हैं। அவங்க கீதையை அமர்ந்து கொண்டு சொல்றாங்க. कौन? யாரு? गुरु लोग குருக்கள். हैं? उसमें कोई राजयोग रखा हुआ है जो मिला? அதுல ஏதாவது ராஜயோகம் வைக்கப்பட்டிருக்கிறதா என்ன? இது நமக்கு கிடைத்திருக்கிறது. हैं? 2500 साल से वो गुरु लोग, मनुष्य गुरु 2500 வருடங்களாக அந்த குருக்கள், மனித குருக்கள் गीता बैठ करके सुनाते हैं, கீதையை அமர்ந்து கொண்டு சொல்கிறார்கள். राजयोग की बातें बताते हैं। ராஜயோகத்தின் விஷயத்தை சொல்கிறார்கள். तो कोई राजयोग सीख करके राजा बना? அப்பொழுது யாராவது ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு ராஜா ஆகுனாங்களா? बना? उनमें कोई राजयोग रखा हुआ है क्या जो किसी को मिला? ஆகுனாங்களா இல்லையா? ஆகலை. அதுல ஏதாவது ராஜயோகம் வைக்கப்பட்டிருக்கிறதா என்ன யாருக்காவது கிடைப்பதற்கு? भला क्यों जन्म जन्मांतर वो गीता पढ़ते आए, जिससे पढ़ने से जिसे பல ஏன் நிறைய பிறவிகள் ஜன்ம ஜன்மாந்திரமாக அந்த கீதையை படித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எதை படிக்கும் காரணத்தால்? राजयोग सीखने से कोई राजा बना ही नहीं। ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளும் காரணத்தால் ராஜா யாருமே ஆகவில்லை. राजा ही तो किसको मिली ही नहीं। ராஜாங்கம் யாருக்குமே கிடைக்கவில்லை. अच्छा, நல்லது. वहाँ नहीं मिली, அங்கு கிடைக்கவில்லை. बेसिक में और एडवांस में मिल गई। பேசிக்ல மற்றும் அட்வான்ஸ்ல கிடைத்து விட்டதா? बोलो। சொல்லுங்க. बेसिक में ब्रह्मा बाबा के द्वारा पढ़ाई पढ़ी, பேசிக்ல பிரம்ம பாபாவின் மூலமாக படிப்பை படித்தோம். एडवांस में भी पढ़ रहे हैं, அட்வான்ஸ்ல கூட படித்து கொண்டிருக்கிறீர்கள். तो यहाँ किसी को राजा ही मिल गई? ஆகவே இங்கு யாருக்காவது ராஜாங்கம் கிடைத்து விட்டதா? नहीं मिली। तो கிடைக்கவில்லை. क्या फायदा, दोनों जगह बेकार। அப்பொழுது என்ன பலன் ஆகியது? இரண்டு இடமே வந்து வீணாக சென்றது. हैं? मिल गई? हैं? अरे बाबा ने कहा तुमको अगर राष्ट्रपति का पद मिले तो भी तुम थू, हमें नहीं चाहिए। பாபா சொல்லிருக்கிறார், ஒருவேளை நமக்கு ராஷ்டிரபதி பிரசிடென்ட்னுடைய பதவி கிடைத்தாலும்
தூ எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிடுங்க. थूक मारेंगे। अगर ऐसी स्टेज बनी हुई है துப்ப வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஸ்டேஜ் உருவாகி இருந்தால்தான் जिनकी जिनकी कि हमें दुनिया का कोई पदमान मर्तबा नहीं चाहिए, सब अल्पकाल के पदमान मर्तबे हैं। யாரதெல்லாம் இப்படிப்பட்ட ஸ்டேஜ் வந்து உருவாகி இருக்கிறது என்னவென்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய மான மரியாதை எங்களுக்கு தேவையில்லை. இது எல்லாமே குறைந்த காலத்திற்கானதாகும். तो उनका फाउंडेशन पक्का पड़ गया ஆகவே அவர்களுடைய ஃபவுண்டேஷன் பக்காவாகிவிட்டது. संगम युग में। சங்கம யுகத்தில் जिनका पक्का ऐसा फाउंडेशन है कि राजाई हमको भगवान बाप से ही मिल रही है। ஆகவே யாரது வந்து இப்படி பக்காவான ஃபவுண்டேஷன் இருக்கிறது என்னவென்றால், ராஜாங்கம் நமக்கு பகவான் தந்தையிடமிருந்து தான் கிடைக்கிறது. इस जन्म में भी मिलेगी और अगले जन्म में भी, जन्म जन्मांतर இந்த ஜென்மத்திலும் கிடைக்கிறது மற்றும் அடுத்த பிறவியிலும் हम कंट्रोल करेंगे நிறைய பிறவிகளுக்கு நாம் கண்ட்ரோல் செய்வோம். और हम कंट्रोल्ड होने वाली प्रजा बनने वाले नहीं हैं। மற்றும் நாம் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பிரஜைகள் வந்து ஆக போகுவது கிடையாது. बहुत से कुमार ऐसे बैठे होंगे जो पढ़ाई पढ़ रहे होंगे, எங்க நிறைய குமாரர்கள் இப்படி அமர்ந்திருக்கலாம், யார் வந்து படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். कोई है? हाथ उठाना। யாராவது இருக்கீங்களா? கையை தூக்குங்க. क्या करेंगे पढ़ाई पढ़ के? என்ன பண்ணுவீங்க படிப்பை படித்து விட்டு? सू तो बताओ। அத சொல்லுங்க. नौकरी என்ன பண்ணுவீங்க? வேலை பண்ணுவீங்களா? क्या करेंगे? என்ன பண்ணுவீங்க? नौकर बनेंगे। வேலைக்காரர்கள் ஆவாங்க. अंग्रेज लोग सिखाए गए। இத வந்து ஆங்கிலேயர்கள் கற்பித்தார்கள். क्या என்ன? अंग्रेजों ने क्या सिखाया? ஆங்கிலேயர்கள் என்ன கற்பித்தார்கள்? नौकरी करना सिखाया। अंग्रेज लोग खुद आए थे यहाँ வேலை செய்வதை கற்றுக் கொடுத்தார்கள். बिजनेस करने, ஆங்கிலேயர்கள் இங்கு பிசினஸ் செய்ய வந்தார்கள். व्यापार करने। इंडिया में क्यों आए थे? வியாபாரம் செய்ய வந்தார்கள். இந்தியால அவர்கள் ஏன் வந்தார்கள்? व्यापार करने। வியாபாரம் செய்வதற்கு. खुद व्यापार करेंगे और यहाँ सिखा के क्या गए? அவங்க தானே வந்து வியாபாரம் செய்வார்கள் மற்றும் இங்கு என்ன கற்றுக் கொடுத்து விட்டு சென்றார்கள்? नौकर करो, नौकरी बनो, नौकर बन जाओ। नौकर माने வேலை செய்யுங்க, வேலைக்கார ஆகிடுங்க. வேலைக்கார அப்படின்னா दास दासी। தாசதாசி. लो, दास दासी बनना सिखाया। பாருங்க, அவங்க தாசதாசி ஆகுவதுதான் கற்றுக் கொடுத்தாங்க. अब भगवान बाप क्या सिखाते हैं? இப்பொழுது பகவான் தந்தை என்ன கற்றுக் கொடுக்கிறார்? भगवान कहते हैं, अरे क्यों दास दासी के संस्कार डालोगे संगम युग में? பகவான் சொல்கிறார், அரே ஏன் தாசதாசியினுடைய சம்ஸ்காரத்தை சங்கம் யுகத்தில் நீங்கள் போடுகிறீர்கள்? क्या என்ன? ये दास दासी के संस्कार पड़ जाएंगे? कहाँ? இந்த தாசதாசியினுடைய சம்ஸ்காரம் விழுந்துவிடும். எங்கு? संगम युग में अगर किसी के दास दासी बने, சங்கம் யுகத்தில் யாருடைய தாசதாசி ஆகினால் शूटिंग हो जाएगी। அது ஷூட்டிங் ஆகிவிடும். तो क्या करना चाहिए? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? हैं? भक्ति मार्ग में भी कहते हैं, उत्तम खेती பக்தி மார்க்கத்திலும் கூட சொல்கிறார்கள், मध्यम बाण, உத்தம் கேத்தி மத்தியம் பான், निखद चाकरी, सेवा करना, सर्विस करना, नौकरी करना। நிகத் சாக்கரி அதாவது சேவை செய்வது, निषिद्ध, அதாவது தாழ்ந்தது. निषिद्ध चाकरी, भीख निदान। निषिद्ध चाकरी भीख निदान। भीख तो कभी नहीं मांगना चाहिए, मर जाए लेकिन भीख नहीं मांगना। இறந்து விட்டாலும் சரி, பிச்சை வாங்க கூடாது. तो देखो, உத்தம் खेती என்றால் விவசாயம் செய்வது நல்லது. दुनिया क्या करना सिखाती है? ஆனால் உலகம் வந்து என்ன செய்வதை கற்றுக் கொடுக்கிறது? और बाबा
क्या करना सिखाते हैं? ऐसे संस्कार अभी மற்றும் பாபா என்ன செய்ய கற்றுக் கொடுக்கிறார்? पढ़ना चाहिए हमारे अंदर। ஆகவே இப்படிப்பட்ட சம்ஸ்காரம் இப்பொழுது நம்மளுள் வர வேண்டும். क्या हम किसी की नौकरी किसी के अंडर में रहने वाले नहीं हैं। என்னவென்றால் நாம் யாருக்குமே தொழில் செய்யக்கூடியவங்க இல்லையானால் யாருடைய அடிமையில் இருக்கக்கூடியவங்க கிடையாது. हमको भगवान बाप मिला है। நமக்கு பகவான் தந்தை கிடைத்திருக்கிறார். भगवान आकर के हमको नर से नारायण जैसा राजा बनाते हैं। பகவான் வந்துவிட்டு நமக்கு நரன்ல இருந்து நாராயணன் போல ராஜா ஆக்குறாரு. कैसा राजा? எப்படிப்பட்ட ராஜா? जिस राजा की कभी भी कोई युद्ध में हार नहीं हुई। எந்த ராஜாவிற்கு எப்பொழுதுமே யுத்தத்தில் எந்த விதமான தோல்வியும் ஏற்படவில்லை. दुनिया में एक ही राजा ऐसा हुआ है। உலகத்தில் ஒரே ஒரு ராஜா தான் இப்படி இருந்தாங்க. யாரு? जो नर से नारायण बना। யாரு வந்து நரன்ல இருந்து நாராயணன் ஆகுனாங்க. तो वो गीताएं जन्म जन्मांतर पढ़ते आए एक धर्मगुरु लोग, राजा ही तो किसी को नहीं मिले। ஜன்ம ஜன்மாந்திரமாக இந்த குருக்கள் கீதையை படித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் ராஜாங்கம் யாருக்குமே கிடைக்கவில்லை. ऐसा कोई भी गीता पाठी नहीं है இப்படி யாருமே வந்து கீதையை படிக்கக்கூடியவங்க இல்லை. जो कहेगा हम तुमको राजयोग सिखलाते हैं। நாங்க உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க எந்த ஒரு கீதையை படிக்கக்கூடியவங்களும் இல்லை. भविष्य में तुम 21 जन्म राजा बनेंगे। பவிஷ்யத்தில் நீங்கள் வருங்காலத்தில் 21 பிறவிகள் ராஜாக்கள் ஆகுவீங்க. है कोई ऐसा गुरु? இப்படிப்பட்ட குரு யாராவது இருக்காங்களா? है नहीं, இல்ல, कोई भी नहीं है। யாருமே இல்ல. ये तुम जानते हो। இதை நீங்கள் அறிவீர்கள். तुमको निश्चय है உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது कि बरोबर हम पुरुषार्थ ही करते हैं भविष्य 21 जन्मों के लिए। என்னவென்றால் நாம் வருங்காலத்தில் 21 பிறவிகளுக்காக புருஷார்த்தத்தை செய்கிறோம். और हूबहू कल पहले मुआफिक पुरुषार्थ करते हैं। மற்றும் அதே போலவே கல்பத்திற்கு முன்னால் எதை செய்தோமோ அதே புருஷார்த்தத்தை தான் செய்கிறோம். और हम कल्प कल्प ये 84 जन्म चक्कर लगाकर மற்றும் நாம் கல்ப கல்பமாக இந்த 84 பிறவிகள் சக்கரத்தை சுத்திவிட்டு फिर नए सिरे बाप से ये नॉलेज लेकर के திரும்பவும் புதிய விதமாக தந்தையிடம் இருந்து இந்த நாலேஜை எடுத்துக்கொண்டு फिर हम लक्ष्मी का திரும்பவும் நாம் லக்ஷ்மியினுடைய वरण करते हैं। லக்ஷ்மியை நாம் திருமணம் செய்து கொள்கிறோம். भक्ति मार्ग में भी பக்தி மார்க்கத்தில் கூட शादी होकर के आती है तो क्या कहते हैं? घर में कौन आई? திருமணம் ஆகிவிட்டு வந்தால் என்ன சொல்கிறார்கள்? வீட்ல யார் வந்திருக்காங்க? लक्ष्मी आई। லட்சுமி வந்திருக்காங்க. कितना खुश होते हैं। எவ்வளவு சந்தோஷம் அடைறாங்க. ये तो निश्चय हो गया ना बच्ची। இது வந்து நிச்சயம் ஆகிவிட்டது இல்லையா குழந்தைகளே? तो निश्चय बुद्धि विजयंती। ஆகவே நிச்சய புத்தி வெற்றியாளர்கள். क्या बुद्धि में अगर ये निश्चय बैठा हुआ है क्या புத்தியில் ஒருவேளை இந்த நிச்சயம் அமர்ந்திருக்கிறது என்ன? कि हम मधुसूदन के मधुवन में रह करके राजयोग सीख रहे हैं। என்னவென்றால் நாம் மதுசூதனுடைய மதுபனத்தில் இருந்து கொண்டு ராஜயோகத்தை கற்றுக்கொள்கிறோம். और राजयोग सीख करके हम जन्म जन्मांतर क्या बनेंगे? மற்றும் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு நாம் ஜன்ம ஜன்மாந்திரமாக என்ன ஆகுவோம்? राजा बनेंगे। जिनको ये निश्चय बैठ गया ராஜாக்கள் ஆகுவோம். ஆகவே யாருக்கு இந்த நிச்சயம் அமர்ந்து விட்டதோ उनको तो क्या पहचान होगी? அவங்களுக்கு என்ன அடையாளமாகும்? उनको राष्ट्रपति का पद भी मिले तो भी थूक मारेंगे। அவங்களுக்கு ராஷ்டிரபதியினுடைய பதவி கிடைத்தாலும் கூட அவர்கள் அதை விட்டுடுவாங்க. तो देखो विजयंती निश्चय बुद्धि विजयंती பாருங்க, வெற்றியாளர்கள், நிச்சய புத்தி வெற்றியாளர்கள். माना ही रुद्रमाला में पिरोए।
அப்படி அதனுடைய அர்த்தமே என்னவென்றால் ருத்ரமணி மாலையில் கோர்க்கப்பட்டார்கள். कैसे विजयंती எப்படிப்பட்ட வெற்றியாளர்கள்? हैं? रुद्रमाला में पिरोई करके और हैं? रुद्रमाला में पिरोई करके और विष्णु के गले का हार बन जाएंगे. ருத்ரமாலாவில் கோர்க்கப்பட்டு பிறகு விஷ்ணுவினுடைய கழுத்தின் மாலை ஆகி விடுவார்கள். किसके गले का हार बनेंगे? யாருடைய கழுத்தின் மாலை ஆகுவாங்க? विजयमाला के दाने बनेंगे. விஜயமாலாவினுடைய மணிகள் ஆவாங்க. विजयमाला किसकी होती है? விஜயமாலா யாருடையதாகும்? विजयमाला विष्णु की விஜயமாலை விஷ்ணுவினுடையது. और रुद्रमाला மற்றும் ருத்ரமாலை है शिव की. சிவனுடையது. तो शिव शंकर भोलेनाथ की रुद्रमाला ஆகவே சிவசங்கர் போலேநாத்னுடையது ருத்ரமாலை ஆகும். और மற்றும் शिव शंकर भोलेनाथ फिर क्या बनेंगे? சிவசங்கர் போலேநாத் பிறகு என்ன ஆகுகிறார்? विश्व के मालिक बनते हैं. உலகத்திற்கு எஜமானராகுகிறார். तो देखो ये ब्राह्मणों की माला बन रही है. ஆகவே பாருங்கள், இது பிராமணர்களின் மாலை உருவாக்குகிறது. कभी देखो दाना 8 नंबर में है तो कभी ग्रहाचारी लग जाती है. எப்பொழுதாவது பாருங்கள், மாலை 8வது நம்பரில் இருக்கிறது, பிறகு என்ன ஆகுகிறது? கிரகம் பிடித்துக் கொள்கிறது. ये ग्रहाचारी क्या होती है? இந்த கிரகம் பிடிப்பது என்றால் என்ன ஆகியது? हैं? ये क्या होता है? இது என்னவாகும்? हैं? हैं? आचारी. कैसी आचारी? ग्रहाचारी. ग्रह कोई एक तो नहीं है. கிரகாச்சாரி. எப்படிப்பட்ட ஆச்சாரி என்றால் கிரகாச்சாரி. ग्रह कितने हैं? எத்தனை கிரகம் இருக்கிறது? हैं? 9 ग्रह हैं. 9 கிரகங்கள் இருக்கிறது. खास खास முக்கியமானது. छोटे मोटे भी हैं சிறிய பெரியது கூட இருக்கிறது. जो लोगों को पता भी नहीं होता है, जो बाद में प्रत्यक्ष होते हैं विनाश काल में. இது மக்களுக்கு தெரிய கூட இல்லை, அது விநாச காலத்தில் தான் பிரத்யட்சமாகுகிறது. तो ஆகவே जो ग्रह 9 हैं எந்த 9 கிரகங்கள் இருக்கிறதோ उन ग्रहों में एक तो सर्वोच्च है. ஒன்னு மிகவும் உயர்ந்ததாகும். होगा या नहीं? இருக்கிறதா இல்லையா? बहुत भारी सबका गुरु कौन सा? மிகவும் பாரமானது அனைவருடைய குரு எது ஆகும்? बृहस्पति. பிரகஸ்பதி. और बाकी है नंबरवार அதை தவிர மற்ற அனைத்தும் வரிசைகரமாக இருக்கிறது. 8. 8 பேர். तो बृहस्पति जैसे पावरफुल पति होंगे. ஆகவே பிரகஸ்பதி போல பவர்ஃபுல் பத்தியாக இருப்பாங்களா? है पतियों के पति तो एक ही गाया हुआ है. கணவருக்கெல்லாம் கணவர் ஒரே ஒருத்தர் தான் பாடப்பட்டிருக்கிறது. बाकी जो है पति का अर्थ क्या है? அதை தவிர மற்றவர்கள். பத்தியினுடைய அர்த்தம் என்னவாகுகிறது? கணவனுடைய அர்த்தம் என்ன? पति का अर्थ है रक्षक. கணவருடைய அர்த்தம் என்னவென்றால் பாதுகாப்பை அளிக்கக்கூடியவங்க. पाति जो रक्षा करता है. அதை தான் பாத்தி என்று சொல்லப்படுகிறது. யார் பாதுகாப்பு அளிக்கிறாங்க? तो एक तो सारे संसार की रक्षा करने में समर्थ है. ஆகவே ஒருத்தர் முழு உலகத்தையும் காக்குவதற்காக சாமர்த்தியம் கொண்டவராவார். और बाकी बाकी जो 8 है அதை தவிர மற்ற 8 பேர் सारे संसार की रक्षा करने में सदा काल के लिए समर्थ नहीं हो सकते. அவர்கள் முழு உலகத்தையும் பாதுகாப்பதற்காக சதா காலத்திற்கும் பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்க முடியாது. उनकी जो आचरण है அவங்களுடைய எந்த செயல் இருக்கிறதோ
आचार्य है, நடத்தை இருக்கிறதோ उनके आचरण को जो फॉलो करने वाले, அந்த நடத்தையை ஃபாலோ செய்யக்கூடியவங்க யார் இருக்காங்களோ वो कमजोर पड़ जाएंगे या पावरफुल रहेंगे? அவங்க பலவீனமாகி விடுவாங்களா இல்லையானால் சக்திசாலியாக இருப்பாங்களா? वो कमजोर पड़ जाएंगे, அவங்க பலவீனமாகி விடுவார்கள். क्योंकि ஏனென்றால் वो जो 8 हैं அந்த 8 நபர் யார் இருக்கிறாங்களோ वो कमजोरी लाने वाले। அவங்க பலவீனத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் ஆவார்கள். कौन कौन से 8 हुए? அந்த गिनाओ। 8 பேர் யாரு? என்ன வைங்க? जो कमजोर कर देते हैं யார் வந்து பலவீனமாக்கி விடுகிறார்கள்? हैं? चंद्रमा, चंद्रमा को गिना। யாரோ சந்திரன்ல இருந்து 8 பேர்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு சந்திரனா? சந்திரனை கூட எண்ணிக்கையில எடுத்துக்கொண்டீங்களா? अच्छा, हम ब्रह्मा कुमारियों को बताएंगे। சரி, நல்லது, நாங்க பிரம்மகுமாரிகளுக்கு சொல்லுவோம். चलो, तुमने चंद्रमा को गिना, दूसरा फिर? சரி வாங்க, நீங்க சந்திரனை வந்து சொல்லிட்டீங்க. சரி, அதுக்கு அடுத்தது हैं? इस्लामी, இஸ்லாமி, फिर बौद्धि, அதற்கு அப்புறம் புத்தர்கள், பௌத்திகள், फिर क्रिश्चियन, பிறகு கிறிஸ்டியன். है कौन? बौद्धि नहीं गिने? बौद्धि, हाँ। பௌத்தியை எண்ணவில்லையா? हैं? शंकराचार्य पहले, आचार्य, सन्यासी। யாரோ முஸ்லிம்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு அதற்கு முன்னாடி சங்கராச்சாரிய, சன்னியாசிகள், उसके बाद मुस्लिम, அதற்கு பிறகு முஸ்லிம், फिर हुआ हैं सिख, அதற்கு பிறகு சீக்கியர்கள். न, गुरु नानक भूल गए? गुरु नानक, குரு நானக்கி மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு பாபா. आर्य समाजी तो देवताओं को ही नहीं मानते, ஆரிய சமாஜிகள் வந்து தேவதைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. और बिना देवताओं के भगवान कोई काम करेंगे? தேவதைகள் இல்லாம பகவானால ஏதாவது வேலை செய்ய முடியுமா? है? वे देव आत्माएं अगर उनको उस दुनिया में न मिले, भारत में न मिले, தேவ ஆத்மாக்கள் ஒருவேளை அவங்களுக்கு பாரதத்தில் கிடைக்கவில்லை என்றால் तो भगवान का काम पूरा होगा? ஆகவே பகவானுடைய வேலை நிறைவேறுமா? है? नहीं होगा। ஆகாது. उन देवताओं में भी बड़े थे बड़ा, அந்த தேவதைகளில் கூட பெரியதிலும் பெரிய महादेव, மகாதேவர் ஆவார். उसका नाम क्या दिया? அவருடைய பெயரை என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? महादेव। उसके बगैर काम चलेगा? மகாதேவ். அவர் இல்லாம வேலை நடக்குமா? बिल्कुल नहीं चलेगा। முற்றிலும் நடக்காது. तो ஆகவே ये 8 धर्म हुए। இது 8 தர்மங்கள் ஆகியது. जो हैं तो पावरफुल, लेकिन नंबरवार की लिस्ट में हैं। யார் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள் தான், ஆனால் வரிசைகரமான லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ऐसे पावरफुल नहीं है कि जो सदैव ही पावरफुल बने रहे। இப்படி பவர்ஃபுல் இல்லை என்னவென்றால் எப்பொழுதுமே பவர்ஃபுல்லாகவே இருப்பார்கள், அப்படி கிடையாது. तो उन 8 की ग्रहचारी बैठती है। ஆகவே அந்த 8 பேருடைய கிரகாச்சாரி அமர்கிறது. ऊंची ते ऊंची आचारी किसकी है? மிகவும் பெரியதிலும் பெரிய செயல் யாருடையதாகும்? बृहस्पति की। பிரகஸ்பதியினுடையதாகும். बृहस्पति की ग्रहचारी बैठे, वो तो बहुत अच्छी बात। பிரகஸ்பதியினுடைய கிரகாச்சாரி அமர்கிறது, இது மிகவும் நல்ல விஷயமாகும். वो कैसे बैठती है? அது எப்படி அமர்கிறது? हैं? अरे उसका संग करेंगे तो उसके आचरण करेंगे। அரே, அவருடைய தொடர்பில் இருந்தால் பிறகு அவருடைய செயலை பின்பற்றுவோம். उसका संग नहीं करेंगे அவருடைய தொடர்பில் இல்லை என்றால் तो दूसरों का संग करेंगे। பிறகு மற்றவர்களுடைய தொடர்பில் இருப்போம். मनुष्य तो एक सामाजिक प्राणी है மனிதர்கள் வந்து சமுதாயத்தை சேர்ந்த பிராணிகள் ஆவாங்க. या नहीं? இருக்கிறாங்களா இல்லையா? बिना समाज के तो वो
रह नहीं सकता, किसी न किसी का संग तो சமுதாயம் இல்லாமல் வந்து இருக்காது. யாருடைய தொடர்பாவது चाहिए। கண்டிப்பாக தேவை. तो जैसे जैसे का संग करेंगे वैसे वैसे आचरण करना ही पड़ता है। ஆகவே எப்படிப்பட்டவர்களுடைய தொடர்புல இருக்கிறோமோ அப்படிப்பட்ட செயல் கண்டிப்பாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. तो अच्छों का आचरण करें, अच्छा आचरण करें, उसके लिए अच्छे से अच्छा संग ढूंढे। ஆகவே நல்ல செயல் செய்யணும் அப்படி என்றால் பிறகு மிகவும் நல்லதிலும் நல்ல தொடர்பை தேட வேண்டும். और हमारा तो विरोध है, हमारा एक शिव बाबा, மற்றும் நம்மளுடைய ப்ராமிஸ் என்னவாக இருக்கிறது? दूसरा न कोई। நமக்கு ஒரே ஒரு சிவ பாபா தான், வேறு யாருமே இல்லை. तो शिव बाबा जिस ग्रह में प्रवेश करता है ஆகவே சிவ பாபா எந்த கிரகத்துல பிரவேசம் செய்கிறாரோ वो ही हमारा सर्वश्रेष्ठ पति है, जिसको कहते हैं पतियों का पति। அவர்தான் நமக்கு மிகவும் சிரேஷ்டமான கணவர் ஆவார். எதுக்காக சொல்லப்படுகிறது கணவருக்கெல்லாம் கணவர்? क्योंकि हर जन्म में हम पुरुष थोड़े ही बनेंगे जो हमारा कोई पति बने नहीं। ஏனென்றால் எல்லா பிறவியிலும் நாம் ஆண் ஆகுவோமா என்ன? நமக்கு யாருமே கணவரே ஆக மாட்டாங்க, அப்படி இருக்குமா? बनेंगे कि नहीं बनेंगे? ஆகுவாங்களா இல்லையா? है? हर जन्म में क्या बनेंगे? पुरुष बनते रहेंगे। எல்லா பிறவியிலும் ஆண் ஆகி கொண்டே இருப்பீர்களா? என்ன ஆகுவீங்க? हैं? स्त्री भी तो बनेंगे। तो स्त्री बनेंगे तो कोई कहे कि हम उन 8 में से किसी को अपना पति नहीं बनने देंगे। ஒருவேளை பெண் ஆகினால் பெண் ஆகுவீர்கள் இல்லையா? ஒருவேளை பெண் ஆகினால் அந்த 8ல இருந்து யாரையுமே எங்களுடைய கணவர் ஆக விட மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? किन 8 में से? हैं? எந்த 8 பேர்ல இருந்து? वही जो कमजोर हैं। அவர்கள்தான் யார் பலவீனமாக இருக்கிறார்கள். ऐसे हो सकता है? இப்படி நடக்க முடியுமா? हैं? नहीं हो सकता। और हो जाए तो நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, நடக்க முடியாதா? ஒருவேளை நடந்து விட்டால்? हैं? हैं? देखो लक्ष्मी है। யாரோ சொல்றாங்க லக்ஷ்மின்னு. பாபா சொல்றாரு, ஆமா பாருங்க லக்ஷ்மி இருக்கிறாங்க. लक्ष्मी के ऊपर कोई की ग्रहचारी बैठती है? லக்ஷ்மியின் மீது யாருடைய கிரகச்சாரி அமர்கிறதா? हैं? वो कोई के अंडर में आएगी? அவங்க யாருடைய அண்டர்ல வருவாங்களா? हैं? किसी जन्म में कोई उन 8 में से ஏதாவது ஒரு பிறவியில் அந்த 8 பேர்ல இருந்து कोई को पति बनाएगी? யாரையாவது தன்னுடைய கணவர் ஆக்குவாங்களா? नहीं बनाएगी। ஆக்க மாட்டாங்க. तो जब एक का ऐसा आचरण हो सकता है ஆகவே எப்பொழுது அப்படி ஒருத்தருடைய செயல் இருக்கலாமோ कि वो किसी गिरे हुए को, என்னவென்றால் அவங்க வந்து எந்த ஒரு விழப்பட்டவங்கள, कमजोर को தாழ்ந்தவங்கள, பலவீனமாக இருக்கக்கூடியவங்கள पति नहीं बनाएगी, தன்னுடைய கணவராக ஆக்க மாட்டாங்க. तो फिर कोई नंबरवार की लिस्ट में आ सकते हैं कि नहीं? பிறகு யாராவது வரிசைகரமாக இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வர முடியுமா என்ன? आ सकते हैं। வர முடியும். तो हमें श्रेष्ठ आचरण करना ही सीखना है। ஆகவே நம்ம வந்து சிரேஷ்டமான செயலை செய்வதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். हम उन 8 की ग्रहचारी के अंदर आने वाले नहीं है। நாம் அந்த 8 பேருடைய கிரகச்சாரிக்குள் வரக்கூடியவங்க கிடையாது. सबसे खराब आचारी किसकी है? மிகவும் கெட்ட செயல் யாருடையதாகும்? हैं? वो भी आचारी बन के बैठता है। அவங்க கூட வந்து அந்த செயலை செய்விக்க கூடியவங்களாக அமர்கிறாங்க. राहु, ராகு தசையாகும். वो बस अपने जो सिर है ना, मुंडी, அது அவ்வளவுதான். தன்னுடைய தலை இருக்கிறது இல்லையா, उस मुंडी से डायरेक्शन देता रहता है, खुद करे या न करे। அந்த தலையின் மூலமாக வெறும் டைரக்ஷனை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. யாராவது செய்யறாங்களோ இல்லையோ. क्यों न करे? क्यों செய்யல? ஏன் செய்யல? उसको तो शरीर है ही नहीं, ஏனென்றால் அதற்கு உடலே கிடையாது. तो वो तो करने का तो कोई प्रैक्टिकल में सवाल ही नहीं। वो दूसरों से डायरेक्शन देता रहता है। ஆகவே அது செய்வதற்கான எந்த ஒரு கேள்வி எழும்பாது.
அப்படி இருக்கும் பொழுது அது மற்றவர்களின் மூலமாக டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. अरे जो खुद ही नहीं करेगा वो दूसरों से कैसे कराएगा? அரே யார் வந்து தானே செய்யவில்லையோ அவங்க எப்படி மற்றவர்கள் மூலமாக செய்விக்கலாம்? करेगा ये? कराएगा? बिल्कुल नहीं करा सकता। செய்விக்க முடியுமா? முற்றிலும் செய்விக்க முடியாது. तो वो सबसे ज्यादा भ्रष्ट, ஆகவே அதுதான் மிகவும் அதிகமாக பிரஷ்டமானதாகும். उसके बाद उससे कुछ ज्यादा श्रेष्ठ है तो शनिदेव। அதை விட கொஞ்சம் சிரேஷ்டமானவங்க யாராவது இருந்தால் அது வந்து சனி தேவதை ஆகும். शनिचर, சனிச்சர் என்று சொல்லப்படுகிறது. वो भी दशा बहुत अच्छी है कि बहुत खराब है? அந்த தசை கூட சனி தசை கூட மிகவும் நல்லதா இல்ல மிகவும் கெட்டதா? हैं? वो भी बहुत खराब। அது கூட மிகவும் கெட்டதாகும். नंबरवार। அதற்கு பிறகு வரிசைகரமாக இருக்கிறது. तो बताया कभी देखो 8 नंबर मादाना, இப்பொழுதாவது பாருங்கள் 8 நம்பர் மணிகள். हमारा आत्मा का दाना 8 नंबर में चला जाता है। நம்ம ஆத்மாவினுடைய மணி 8 நம்பர்ல சென்று விடுகிறது. बहुत ऊंची स्टेज हम अनुभव करते हैं மிகவும் உயர்ந்த ஸ்டேஜை நாம் அனுபவம் செய்கிறோம். और कभी ग्रहचारी लग जाती है। அதற்கு பிறகு எப்பொழுதாவது கிரகாச்சாரி ஏற்பட்டு விடுகிறது, கிரகம் பிடித்துக் கொள்கிறது. किसकी? எதனுடைய? ऊंचते ऊंचे शिव बाबा की ग्रहचारी लगती है உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவினுடைய கிரகம் பிடிக்கிறதா या नीचे ग्रहों की आचारी लगती है? இல்லையானால் தாழ்ந்த கிரகத்தினுடைய அந்த செயலின் தொடர்பில் வந்து விடுகிறோமா? हैं? नीचे ग्रहों की आचारी लगती, आचारी कैसे लगती है? தாழ்ந்த கிரகத்தினுடைய அந்த செயலின் பிரபாவம் ஏற்பட்டு விடுகிறது. அது எப்படி ஏற்படுகிறது? उनको हम आचार्य बना लेते हैं। அவங்களை நாம் किनको? हैं? குரு ஆக்கிக் கொள்கிறோம். யாரை? जो कमजोर हैं யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ उनको हम अपना गुरु बना लेते हैं, அவங்களை நாம் தன்னுடைய குரு ஆக்கிக் கொள்கிறோம், आचार्य बना लेते हैं। ஆச்சாரியர்கள் ஆக்கிக் கொள்கிறோம். तुम हमें समझाओ मुरली का अर्थ क्या है? என்னவென்றால் நீங்க வந்து எங்களுக்கு புரிய வைங்க இந்த முரளியினுடைய அர்த்தம் என்னவாகும் என்று. वो बैठ के बताएंगे मुरली का अर्थ ऐसा नहीं है। பிறகு அவர்கள் அமர்ந்து விட்டு சொல்வார்கள் முரளியினுடைய அர்த்தம் இப்படி இல்லை, ऐसा है, இப்படி ஆகும். बुद्धि घुमा देंगे। பிறகு புத்தியை வந்து மாற்றி விடுவார்கள். तो आचार्य है, उनकी आचार्य में आ गए कि नहीं आ गए? ஆகவே அவங்களுடைய அந்த செயலின் தொடர்பில் பிரபாவத்தில் நாம் வந்து விட்டோமா இல்லையா? तो खुशी की डांस तुम बच्चों को करना चाहिए। ஆகவே குஷியினுடைய டான்ஸ் குழந்தைகளாகிய உங்களுக்கு செய்ய வேண்டும். हाँ, என்ன? हम जाकर के अभी நாம் சென்று விட்டு இப்பொழுது बैकुंठ में डांस करेंगे। வைகுண்டத்தில் டான்ஸ் செய்யவிருக்கிறோம். संगम युग में சங்கம யுகத்தில் जितना हम खुशी की डांस करेंगे எவ்வளவு நாம் குஷியில் நடனம் ஆடுவோமோ अंदर दुख की लहर ना आने पाए உள்ளுக்குள் துக்கத்தினுடைய அலை வரக்கூடாது. तो हम जन्म जन्मांतर क्या बनेंगे? அப்பொழுது நாம் ஜன்ம ஜன்மாந்திரமாக என்ன ஆகுவோம்? है जन्म जन्मांतर सुखी ஜன்ம ஜன்மாந்திரமாக சுகத்தில் இருப்போம், जीवन में रहेंगे। சுகமான வாழ்க்கையில் कभी இருப்போம். भी हमारे जीवन में दुख எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் துக்கம் नहीं आएगा। துக்கம் வராது. मीठे मीठे सिकीले ज्ञान सितारे बच्चों प्रति இனிமேலும் இனிமையான ஞான நட்சத்திரங்களுக்காக सिकीले क्यों कहा செல்லமான என்று ஏன் சொல்லியிருக்கிறார்? है? सिकीले इसलिए कहा செல்லமானவர்கள் என்று ஏன் சொல்லியிருக்கிறார் என்றால் कि बहुत दिनों के बाद कोई बिछड़ा हुआ बच्चा मिलता है மிகவும் நிறைய ஜென்மங்களுக்கு பிறகு யாராவது காணாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிடைக்கிறாங்க. तो बड़े सिक से बड़े प्यार से मिलते हैं। அப்பொழுது மிகவும் அன்பாக சந்திக்கிறார்கள், செல்லமாக சந்திக்கிறார்கள்.
मिलते हैं ना। சந்திக்கிறாங்க இல்லையா? तो बोला सिकिल दे ज्ञान सितारे बच्चों प्रति, ஆகவே சொல்லியிருக்கிறார், செல்லமான ஞான நட்சத்திரங்களுக்காக माता पिता का। அம்மா அப்பாவின், किसका किसका? एक का या दो का? யாருடைய? ஒருத்தருடையவா இல்ல 2 பேருடையவா? माने अलग अलग हैं, एक ही है? அப்படியானால் தனித்தனியாக இருக்கிறாங்களா, ஒருத்தராக இருக்காங்களா? अच्छा आत्माएं अलग अलग हैं कि एक ही है? சரி, நல்லது. ஆத்மாக்கள் தனித்தனியாக இருக்கிறாங்களா இல்லையானால் ஒருத்தர் தானா? आत्माएं अलग अलग हैं, ஆத்மாக்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள், लेकिन शरीर शरीर एक ही है। ஆனால் உடல் உடல் ஒண்ணுதானா? कैसे எப்படி? बताओ कैसे சொல்லுங்க எப்படி? है? दुनिया में तो माता अलग होती है, उनकी आत्मा अलग होती है, और உலகத்தில் அம்மா தனியா இருக்காங்க, அம்மாவுடைய ஆத்மா தனியா இருக்கு. पिता अलग होता है, उसकी आत्मा अलग होती है। மற்றும் தந்தை தனியாக இருக்காங்க, தந்தையினுடைய ஆத்மா தனியாக இருக்கு. यहाँ तुमने ये क्या बखेड़ा कर दिया है? இங்க நீங்க எந்த விஷயத்தை சொல்லிவிட்டீங்க? हाँ, अर्धनारीश्वर का जो रूप है அர்த்தநாரீஸ்வருடைய எந்த ரூபம் இருக்கிறதோ उसमें आधा नर அதுல பாதி ஆண் और आधा नारी का रूप है। மற்றும் பாதி பெண்ணுடைய ரூபம் இருக்கிறது. अच्छा वो तो अर्धनारीश्वर भक्ति मार्ग में दिखाया है, तुम अपना बताओ। சரி, அந்த அர்த்தநாரீஸ்வர் பக்தி மார்க்கத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய விஷயத்தை சொல்லுங்க. हैं? हम कहते हैं बाप दादा। बाप कौन? நாம் பாப் தாதா என்று சொல்கிறோம். தந்தை யாரு? हैं? राम बाप ராமர் தந்தை, और दादा दादा कृष्ण वाली आत्मा। और एक बात மற்றும் தாதா கிருஷ்ணருடைய ஆத்மா. पक्की याद रखें कि राम बाप மற்றும் ஒரு விஷயத்தை பக்கவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ராமர் தந்தை प्रत्यक्ष होता है संगम में कब से है? सन 76 से। சங்கம் யுகத்தில் பிரத்யட்சமாகுகிறார். ராமர் தந்தை சங்கம் யுகத்தில் பிரத்யட்சமாகுகிறார். எப்பொழுதுல இருந்து? तो सन 76 से जब से राम बाप प्रत्यक्ष होता है, வருடம் 1976ல இருந்து எப்பொழுது ராமர் தந்தை பிரத்யட்சமாகுகிறாரோ तब से लेकर के अब तक அப்பொழுதுல இருந்து இப்பொழுது வரை वो बाप सिर्फ राम वाली आत्मा है அந்த தந்தை வெறும் ராமருடைய ஆத்மாவா, या मुकर्रर रूप से शिव भी प्रवेश है? இல்லையானால் நிரந்தரமான ரூபத்தில் சிவன் கூட பிரவேசமாக இருக்கிறாரா? है? हाँ, ब्रह्मा की सोल में मुकर्रर रूप से प्रवेश हो या न हो, या और भी कोई ब्रह्मा नामधारी पड़े, பிரம்மாவினுடைய ரூபத்தில் நிரந்தரமாக பிரவேசமாகிறாரோ இல்லையோ, இல்லையானால் வேற எத்தனை பிரம்மாவாக இருந்தாலும் சரி, क्योंकि बाबा कहते हैं मैं जिसमें प्रवेश करता हूँ उसका नाम, ஏனென்றால் பாபா சொல்கிறார், நான் யாருக்குள் பிரவேசம் செய்கிறேனோ அவங்களுடைய பெயர் ब्रह्मा रखता हूँ, तो और भी नामधारी होंगे ब्रह्मा नाम के रूप में। அப்ப அவங்களுடைய பெயர் பிரம்மா என்று வைக்கிறேன். இப்படி பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க பிரம்மாவினுடைய பெயர் ரூபத்தில். क्योंकि ब्रह्मा के भक्ति मार्ग में कितने मुंड दिखाए जाते हैं? ஏனென்றால் பிரம்மாவிற்கு பக்தி மார்க்கத்தில் எத்தனை தலைகள் காமிக்கப்படுகிறது? 5। 5. तो कम से कम 5 तो जरूर है। அப்பொழுது குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக 5 பேர் இருக்காங்க. तो 5 जो मुख हैं ब्रह्मा के, वो क्या बनते हैं? ब्रह्मा सो, ஆகவே எந்த 5 தலைகள் இருக்கிறதோ பிரம்மாவின், அவங்க என்ன ஆகுறாங்க? विष्णु बनते हैं। பிரம்மாவில் இருந்து விஷ்ணு ஆகுறாங்க. तो और कौन कौन से हैं? அதை தவிர யார் யார் இருக்காங்க? और कौन कौन से ब्रह्मा हैं? ओम राधे मम्मा, வேற யார் யார் பிரம்மவாக இருக்கிறாங்க? ஓம் ராதே மம்மா, वो भी मम्मा का।
वो भी ब्रह्मा के रूप में पार्ट बजाने वाली आत्मा है। அவங்க கூட பிரம்மாவின் ரூபத்தில் பாட்டு செய்யக்கூடிய ஆத்மா ஆவாங்க. किस बारे में, எந்த விஷயத்தில்? कैसे कहे? எப்படி சொல்ல முடியும்? वो ब्रह्मा कैसे, उनमें शिव बाबा प्रवेश करते थे? அவங்க எப்படி பிரம்மாவாகிட்டாங்க? அவங்கக்குள்ள சிவபாபா பிரவேசம் செய்தாரா என்ன? वो तो कन्या थी। அவங்க வந்து கன்னிகையாக இருந்தாங்க. कन्या में तो शिव बाबा आते ही नहीं। கன்யாவில் சிவபாபா வருவதே இல்லை. फिर பிறகு எப்படி? है मना मुकर्रर रूप से प्रवेश नहीं करते थे। அப்படியானால் நிரந்தரமான ரூபத்தில் பிரவேசம் செய்வதில்லை. लेकिन ஆனால் उनके अंदर वही शिव की शक्ति कार्य कर रही थी, அவங்களுக்குள் அதே சிவனுடைய சக்தி தான் வேலையில் வந்து जो கொண்டிருக்கிறது. उन्होंने एक को अपने जीवन में माना और फॉलो किया। யாரை வந்து அவங்க ஒருத்தரை மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணாங்க. और जिंदगी में किसी को मान्यता नहीं दी और किसी को மற்றும் வாழ்க்கையில் வேற யாருக்குமே வந்து फॉलो नहीं किया। ஃபாலோ செய்யவில்லை மற்றும் வேற யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. किसने? யாரு? ब्रह्मा, वो अम्मा, ओम राधे मम्मा ने। அந்த ஓம்ராதி மம்மா. तो ये शिफ्ट ओम राधे मम्मा की थी, ஆகவே இந்த விசேஷம் வந்து ஓம்ராதி மம்மாவினுடையதாக இருந்தது. और किसी के अंदर ये शिफ्ट दिखाई नहीं पड़ी। வேற யாருக்குள்ளுமே இந்த விசேஷம் வந்து தென்படவில்லை. चलो 3 ब्रह्मा हो गए, और चौथा சரி, 3 பிரம்மா ஆகிவிட்டது. மற்றும் 4வது है? चौथा ब्रह्मा 4வது பிரம்மா है? हाँ, सीता वाली आत्मा। பாபா சொல்றார், ஆமா, சீதாவினுடைய ஆத்மா. तो सीता वाली आत्मा उसे क्या कहें? जगदम्बा कहें? சரி, அந்த சீதாவினுடைய ஆத்மா அவங்கள என்ன சொல்ல முடியும்? ஜெகதம்பான்னு சொல்லப்படுமா? तो वो जगत पिता है। कौन? ஆகவே அவர் ஜகத் பிதா ஆவார். யாரு? राम वाली आत्मा। ராமருடைய ஆத்மா. जगत पिता कहो, जगन्नाथ कहो, ஜகத் பிதான்னு சொல்லுங்க, ஜெகநாத்னு சொல்லுங்க. और वो माता है, युगल है। மற்றும் அவர் வந்து அம்மா ஆவாங்க, யுகல் ஆவாங்க. तो जगत पिता और जगदम्बा। ஆகவே ஜகத் பிதா மற்றும் ஜெகதம்பா. तो जगदम्बा का जो पार्ट है, ஆகவே எந்த ஜெகதம்பாவினுடைய பார்ட் இருக்கிறதோ वो छोटी माँ है या बड़ी माँ है? அது சின்ன அம்மாவா இல்ல பெரிய அம்மாவா? सारे जगत की माँ है तो बड़ी माँ हो गई ना। முழு உலகத்திற்கும் அம்மாவாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெரிய அம்மா ஆகிட்டாங்க இல்லையா? बड़ी माँ हो गई। उसमें शिव बाबा कैसे पार्ट बजाते हैं? அவங்களுக்குள் எப்படி வந்து சிவபாபா பார்ட் பண்ணாரு? है? हैं? कैसे? யாரும் சொல்றாங்க அம்மாவினுடைய பார்ட் பண்ணாங்க. பாபா கேக்குறாரு எப்படி? जगत जगदम्बा का पार्ट बजाते हैं। ஜெகதம்பாவினுடைய பார்ட் செய்றாங்களா? हैं? हाँ, ஆதி பிரம்மான்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, ஆமா, आदि में ஆரம்பத்தில் ब्रह्मा का जो बड़ा बच्चा बना, पहला पहला ब्राह्मण बच्चा कौन बना? பிரம்மாவினுடைய பெரிய குழந்தை ஆகுனாங்க. பிரம்மாவினுடைய பெரிய குழந்தை யார் ஆகுனாங்க? பிராமண குழந்தை प्रजापिता। பிரஜாபிதா. प्रजापिता पहला ब्राह्मण है, तो उसको ब्राह्मण बनाने वाला प्रैक्टिकल में कौन हुआ? பிரஜாபிதா முதல் பிராமணராக ஆகிறார். அப்படின்னா அவங்களை பிராக்டிக்கலில் பிராமணன் ஆக்கக்கூடியவங்க யார் ஆகிட்டாங்க? हैं? जगदम्बा। ஜெகதம்பா. जिसके तन के मुख के द्वारा सुना, யாருடைய உடலின் வாயின் மூலமாக கேட்டாங்க, तो मुख का बच्चा बन गया। அப்போ வாயினுடைய குழந்தை ஆகிவிட்டாங்க. तो राम वाली आत्मा कहो, प्रजापिता वाली आत्मा कहो, उसने அப்போ ராமருடைய ஆத்மான்னு சொல்லுங்க, பிரஜாபிதாவினுடைய ஆத்மா என்று சொல்லுங்க. किसके मुख के द्वारा सुना? அப்ப அவங்க யாருடைய வாயின் மூலமாக கேட்டாங்க? हैं?
जगदम्बा के द्वारा सुना। ஜெகதம்பாவின் மூலமாக கேட்டாங்க. क्या सुना? என்ன கேட்டாங்க? साक्षात्कारों की बात को சாட்சாத்காரங்களின் விஷயத்தை सुना, கேட்டாங்க. सुना भी और समझा भी। கேட்டாங்க மற்றும் கூடவே புரிந்து கொண்டாங்க. तो वो ब्राह्मण बच्चा पहला बन गया, எனவே அவங்க வந்து முதல் பிராமண குழந்தை ஆகிவிட்டாங்க. जिसके लिए कहते हैं पहला ब्राह्मण सो पहला யாருக்காக சொல்லப்படுகிறது? முதல் பிராமணர் தான் முதல் देवता, தேவதை. सो पहला क्षत्रिय, அவங்க தான் வந்து முதல் சத்திரியர். पहला वैश्य, அவங்க தான் முதல் வைஷ்யர் ஆகுறாங்க. वो पहला शूद्र। அவங்க தான் முதல் சூத்ரர் ஆகுறாங்க. और पहला है तो फर्स्ट होगा तो लास्ट होगा कि नहीं? அப்ப முதலாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட் ஆகவும் இருப்பாங்க இல்லையா? फर्स्ट सो लास्ट, ஃபர்ஸ்ட் சோ லாஸ்ட், आदि सो अंत। ஆரம்பம் தான் கடைசி. तो बताया ஆகவே சொல்லியிருக்கிறார். कौन सा नंबर का ब्रह्मा बताया எந்த நம்பர்னுடைய பிரம்மா சொல்லியிருக்கிறார்? है? चार ब्रह्मा बताए, उनमें कौन सा नंबर का चौथा नंबर का ब्रह्मा कौन? 4 நம்பர் பிரம்மா சொல்லியிருக்காங்க. அப்ப 4வது நம்பர் பிரம்மா யாரு? जगदम्बा। ஜெகதம்பா. फिर அதற்கு பிறகு पांचवा किसे गए? 5வது யாரை சொல்லப்படுகிறது? है? छोटी माँ। சின்னம்மா. छोटी माँ सबसे लास्ट का। சின்னம்மா வந்து மிகவும் லாஸ்ட்ல இருக்காங்களா? अच्छा, जिस नंबर का ब्रह्मा बनेगा उसी नंबर का तो विष्णु बनेगा। சரி, எந்த நம்பர்ல பிரம்மாவாக இருக்கிறாங்களோ அதே நம்பர்ல தானே விஷ்ணு ஆகுவாங்க नहीं இல்லையா? है? हाँ, वो तो ठीक है। யாரோ சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நாராயண் செகண்ட் லக்ஷ்மி. பாபா சொல்றாரு அது சரிதான். विष्णु का पद कहेंगे या नहीं? விஷ்ணுவினுடைய பதவி என்று சொல்லப்படுமா இல்லையா? वैष्णवी पद मिला है या नहीं मिला? வைஷ்ணவி பதவி கிடைத்ததா இல்லையா? तो वैष्णव विष्णु का पद धारण करने वालों में ஆகவே விஷ்ணுவினுடைய பதவியை தாரணை செய்யக்கூடியவர்களில் वो पहला नंबर है, दूसरा नंबर है या लास्ट नंबर அவங்க முதல் நம்பர் செகண்ட் நம்பரா லாஸ்ட் நம்பரா? है? कौन सा नंबर? எந்த நம்பர்? दूसरा नंबर। 2வது நம்பரா? कैसे எப்படி? है? नारायण का पहला नंबर वो तो ठीक है, நாராயணனுடையது ஃபர்ஸ்ட் நம்பர், அது சரிதான். वो तो परम ब्रह्म हो गया। அவர் வந்து பரம்பிரம் ஆகிவிட்டார். परम ब्रह्म पहले इसलिए हो गया பரம்பிரம் அவர் முதலில் ஏன் ஆகிவிட்டார் என்றால் कि उसमें प्रवेश करके ஏனென்றால் அவருக்குள் பிரவேசம் செய்துவிட்டு सुना भी है और கேட்டிருக்கிறார் सुनाया भी है, மற்றும் சொல்லியிருக்கிறார். समझा भी है புரிந்து கொண்டார் और समझाया भी। மற்றும் புரிய வைத்தார். तो हर तरीके से संपन्न और प्रैक्टिकल में भी ஆகவே இப்படி இருக்கும் பொழுது எல்லா விதமாகவும் சம்பன்னமாக இருக்கிறார் மற்றும் பிராக்டிக்கல்ல கூட प्रैक्टिकल में पार्ट बजाता है या नहीं बजाता है? பிராக்டிக்கலில் பார்ட் செய்கிறாரா இல்லையா? कहाँ पार्ट बजाता है प्रैक्टिकल में? प्रैक्टिकल में तो फेल है। எங்க பிராக்டிக்கல்ல பார்ட் செய்கிறார்? அவர் பிராக்டிக்கல்ல ஃபெயில் ஆக இருக்கிறாரு. सब पुरुष फेल हैं எல்லா ஆண்களும் ஃபெயில் ஆகினாங்களா? पवित्रता के मामले में பியூரிட்டினுடைய விஷயத்தில் அனைத்து ஆண்களும் ஃபெயில் ஆக இருக்கிறாங்களா? या पास है? இல்லனா பாஸா? फेल है, वो नहीं पुरुष है। ஃபெயில் தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஆண் இல்லையா என்ன? हैं? एक बार फेल हुए। ஒரு தடவை தான் ஃபெயில் ஆகுனாங்கன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, ஒரு தடவை தான் ஃபெயில் ஆகுனீங்களா? यज्ञ के आदि में फेल हुए, யக்னத்தின் ஆரம்பத்தில் ஃபெயில் ஆகுனாங்க. जो आदि में सो अंत में, ये हिसाब ठीक नहीं है। எது ஆரம்பமும் அதுதான் கடைசி. இந்த கணக்கு வந்து சரியாக இல்லையா? बाबा ने बताया जो आदि में सो अंत में। பாபா சொல்லிருக்கிறார் எது ஆரம்பத்திலும் அதுதான் கடைசியில். आदि में अगर फेल तो अंत में फेल होगा कि नहीं होगा? ஆரம்பத்தில் ஃபெயில் ஆகுனாங்க அப்படின்னா கடைசியிலும் ஃபெயில் ஆகுவாங்களா இல்லையா? कह रहे ये हिसाब गलत है बाबा का। அவங்க சொல்றாங்க இது பாபாவினுடைய கணக்கு வந்து தப்பு.
है? एक के लिए तो बात नहीं लागू होगी ना। क्यों नहीं यार लागू हो सकती? யாரும் சொல்றாங்க ஒருத்தருக்காக இந்த விஷயம் வந்து பொருந்தாது இல்லையா? பாபா சொல்றாரு ஏன் பொருந்தாது? फिर भगवान कौन? है? भगवान कौन? அப்ப அவங்க கேக்குறாங்க பகவான் யாரு? भगवान वो பாபா சொல்றாரு பகவான் யாரா? जिसका मन जो है सदा कंट्रोल में हो। பகவான் யார் என்றால் யாருடைய மனம் எப்பொழுதுமே கண்ட்ரோல்ல இருக்குதோ அவர்தான் सदा शिव हो। சதாசிவனாக இருக்கிறாரோ. जो सदा शिव है, सदा कल्याणकारी है, யாரு சதாசிவனாக இருக்கிறார், எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார், सदा निराकारी है, எப்பொழுதுமே நிராகாரியாக இருக்கிறார், सदा निर्विकारी है, எப்பொழுதுமே நிர்விகாரியாக இருக்கிறார், सदा निरहंकारी है, எப்பொழுதுமே அகங்காரியாக அகங்காரமே இல்லாதவராக இருக்கிறார். वो भगवान है। அவர்தான் பகவான் ஆவார். हैं? அப்ப அவங்க சொல்றாங்க பிறகு தன்னுடைய குழந்தையும் கூட அவர் அப்படியேதான் ஆக்குகிறார். तो जो बनाता है वो तो बाद की बात। அப்படி ஆக்குகிறார். இது வந்து பிறகு இருக்கக்கூடிய விஷயம். तो भगवान सबसे ऊंचा होना चाहिए कि अपना बेटा जिसको बनाया பகவான் வந்து மிகவும் உயர்ந்தவங்களாக இருக்க வேண்டுமா? இல்லையானால் தன்னுடைய குழந்தையாக யாரை ஆக்கி கொண்டாங்களோ वो ऊंचा हो जाएगा। அவங்க உயர்ந்தவங்களாகி விடுவாங்களா? भगवान ऊंचे से ऊंच होता है या नंबरवार नीचे भी होता है? பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கிறாரா இல்லையானால் வரிசைகரமாக தாழ்ந்தவராகவும் இருக்கிறாரா? ये कहते हैं भगवान वो अव्वल नंबर का भगवान और वो दूसरे नंबर का भगवान। அவங்க சொல்றாங்க இவங்க முதல் நம்பருடைய பகவான், பிறகு அவங்க இரண்டாவது நம்பருடைய பகவான். हैं? हैं? भगवान नीचे रहेगा। हाँ तो दो आत्माओं के बीच में तुमने भगवान किसको बताया? பகவான் வந்து உயர்ந்ததாக தான் தாழ்ந்ததாக இருப்பாங்களான்னு கேக்குறாரு பாபா. உயர்ந்ததாக இருப்பாங்க அப்படின்னா ரெண்டு பேர்ல நீங்க யாரை பகவான் என்று சொல்றீங்க? एक महादेव, ஒருத்தர் வந்து மகாதேவன் ஆவார். देव देव महादेव, देवताओं में बड़ा देवता। தேவ் மகாதேவ், தேவதைகளில் உயர்ந்த தேவதை. देवता है कि भगवान है? அவர் தேவதை ஆவாரா இல்ல பகவான் ஆவாரா? हाँ, देवताओं में बड़ा कह दो। தேவதைகளில் பெரியவங்கன்னு சொல்லிடுங்க. हाँ वही भगवान लगता है ना, वही भगवान है। பிறகு அவங்க தானே பகவான் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு அவர்தான் பகவானா? जो जो देवता बनता है महादेव, யார் தேவதை ஆகுறாங்க? மகாதேவ். कितनी देर के लिए? அப்ப அவங்க சொல்றாங்க பகவான் தானே பகவான் பகவதி ஆக்குறாரு. அப்ப பாபா கேக்குறாரு எவ்வளவு நேரத்திற்காக? सदा काल के लिए सदा शिव है எப்பொழுதற்காகவும் அவர் எப்பொழுதுமே சிவனா या टूटने वाला शिव है? இல்லையானால் உடையக்கூடிய சிவனா? अखंड शिव है या खंडित शिव है? உடையாத சிவனா இல்லையானால் உடையக்கூடிய சிவனா? भगवान कौन कहे? பகவான் என்று யாரை சொல்லப்படும்? अखंड शिव है वो भगवान, யார் எப்பொழுதுமே உடையாத சிவனாக இருக்கிறாரோ அவரா? या जो खंडित शिव है, शिव माने कल्याणकारी, वो भगवान। பிறகு யார் வந்து உடையக்கூடிய சிவன்? சிவன் என்றால் நன்மை செய்யக்கூடியவர். ஆகவே உடையக்கூடிய நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்க பகவானா? तो वो कौन है दोनों के बीच में? பிறகு அவங்க ரெண்டு பேர்ல யாரு? ऊपर वाला है ना, மேல இருக்கக்கூடியவர் தானே. क्या करे? இவங்க என்ன சொல்றாங்க அப்புறம்? चलो इस पहेली को हल करना। சரி, இந்த விடுகதையை வந்து இந்த விடுகதைக்கு பதில் கொடுக்கணும். है अव्वल नंबर का ब्रह्मा कौन? முதல் நம்பர் பிரம்மா யாரு? द्वयम नंबर का ब्रह्मा कौन? இரண்டாவது நம்பர் பிரம்மா யாரு? थर्ड क्लास ब्रह्मा कौन? தேர்ட் கிளாஸ் பிரம்மா யாரு? फोर्थ क्लास ब्रह्मा कौन? மற்றும் ஃபோர்த் கிளாஸ் பிரம்மா யாரு? और फिफ्थ क्लास ब्रह्मा कौन? மற்றும் ஃபிஃப்த் கிளாஸ் பிரம்மா யாரு? पहला ब्रह्मा तीसरा ब्रह्मा है पहला ब्रह्मा वैष्णवी हो गई, वही विष्णु बनेगी। யார சொல்றாங்க? முதல் பிரம்மா வந்து
வைஷ்ணவி ஆகிட்டாங்க, அவங்க தான் விஷ்ணு ஆகுவாங்க. अभी सोच समझ के फिर आना बाद में। அப்ப பாபா சொல்றாரு, இப்ப நீங்க யோசித்துட்டு அப்புறமா வாங்க. बाप दादा का याद प्यार और गुड नाइट। பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட். म्यूजिक बजा और तुम सुनते जाते हो। மியூசிக் வாசிக்கப்பட்டது மற்றும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். जब ख्याल होता है कि क्या जमाने के पिछाड़ी चले या हम बाप के पिछाड़ी चले, எப்பொழுதாவது யோசிக்கிறீர்கள் என்னவென்றால், நாம் உலகத்திற்கு பின்னால் ஓடணுமா, இல்லையானால் தந்தைக்கு பின்னால் ஓடணுமா? क्योंकि बाप ले जाने वाला है, ஏனென்றால் தந்தை அழைத்து செல்லக்கூடியவர் ஆவார். शरीर तो यहाँ ही खत्म हो जाने गए, உடல் இங்கேயே முடிய போகிறது. यही विनाश में இந்த அழிவில் शरीर खत्म हो जाएगा। உடல் அழிந்துவிடும். और बच्चों को, மற்றும் குழந்தைகளுக்கு, कौन से बच्चों को எந்த குழந்தைகளுக்கு? हैं? शरीर यहाँ खत्म हो जाएगा உடல் இங்கு முடிந்து விட்டால் तो कौन से बच्चों को ले जाएगा? பிறகு எந்த குழந்தைகளை அழைத்து செல்வார்? अरे அரே, हैं? अरे आत्मा बच्चों को ले जाएगा कि नहीं? அரே ஆத்மா குழந்தைகளை அழைத்து செல்வாரா இல்லையா? वो आत्माओं का बाप तो किसको ले जाएगा? அந்த ஆத்மாக்களின் தந்தை யாரை அழைத்து செல்வார்? इतनी देर लगाते जवाब देने में। இவ்வளவு நேரம் பிடிக்கிறது உங்களுக்கு பதிலை கொடுப்பதற்கு. ओम शांति। ஓம் சாந்தி.